வலிமையோடு ஆளுமையோடு இந்த நேரத்துல நடிகை விந்தியாவை பேசிட்டேன்னு திமுக ஆட்சியில எம்எல்ஏ எஃப்ஐஆர் வாரன் கோர்ட்ல கேஸ் நடக்குது போயிட்டு நினைக்கிறேன். இந்த தமிழ்நாட்டுல பாதி ஊர்ல ஏடிஎம்கே பிஜேபி மேல வந்துட்டு நாம் தமிழர் கட்சி மேல கேஸ் கொடுத்து சிஎஸ்ஆர் காப்பியை வச்சுட்டு இருக்காங்க திமுக ஆட்சியில. இருந்தாலும் இப்பயும் நான் திமுக தான் பேசுறேன்னு கேட்டா என் உணர்வு. இப்ப நான் இல்லன்றதுனால இப்ப நீங்க சொல்றீங்களே எல்லா நிர்வாகிகளும் பாஜக போயிடுறாங்கன்னு. இப்ப இவ்வளவு அதிரடியா பேசுறது குமரன் இப்போ திமுக தற்காலிக நீக்கம் தான், நிரந்தரமா நீக்கல. இருந்தாலும் இன்னைக்கு நான் திமுக அங்கீகாரிகமா ஊடகத்தை போய் பேச முடியாது, மேடையில போய் பேச முடியாது. அப்ப திமுக யாரும் இல்லையா? திமுகவுல உங்களை இடைக்காலமா நீக்கினதால உங்ககிட்ட கூட பாஜக பேசுனதா சொல்லப்படுது. செருப்பால் அடிச்சாலும் என்னுடைய தலைவர் தளபதி விட்டு நான் போக மாட்டேன். நான் போட்ட வீடியோல எந்த இடத்துலயாவது முதலமைச்சரை குறை சொல்லியிருக்கேன்னா, நாளைய முதலமைச்சர் அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை குறை சொல்லியிருக்கேன்னா, என் திமுகவின் இருவரை தவிர என் திமுகவின் எந்த அமைச்சராவது குறை சொல்லியிருக்கேன்னா, என் திமுகவின் நல திட்டங்களை குறை சொல்லியிருக்கேன்னா 2 பேரை குறை சொன்னேன். அதுவே மேலிடத்துல இருந்து வேணாம் அமைதியா தேர்தல் நேரம்னாங்க. சரி கட்சி கட்டுப்பட்டு நான் சைலண்ட் ஆயிட்டு இன்னைக்கு எத்தனை பேர் கூப்பிடுறாங்க அங்க வாங்க இங்க வாங்கன்னா அப்புறமா என்னுடைய கொள்கை என்ன ஆகும்? நான் எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவரா கருதுறேன். எங்க தலைவர் தளபதிக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளே கிடையாது. நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி எங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னாலே எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளா நான் கருத மாட்டேன். அதிமுக தொண்டன் இது வரைக்கும் உறுதியாக இருக்கிறான். இன்னைக்கு ஜெயலலிதா இடத்துல அவர் இருக்காரு, எம்ஜிஆர் இடத்துல அவர் இருக்காருன்னா அவர்னா எம்ஜிஆரா? எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவா? அதிமுகவை விட அண்ணாமலை தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு போஸ்டர் ஓட்டுறாங்க பாஜக தொண்டர்கள். அடுத்த எம்ஜிஆர் நான் ஒட்டிக்க வேண்டியதான். அண்ணாமலையே நான் இன்னும் அவ்வளவு கீழே இறங்கி போய் 3rd கிரேட் லெவல்ல கூவாத்த லெவல்ல கூட இறங்கி நான் பேச விரும்பல. ஏன்னு கேட்டா அண்ணாமலை யாருன்னு கேட்டா கிரிமினல்ஸ் ஆர் நாட் பார்ன், கிரிமினல்ஸ் ஆர் மேடு. கலைஞர் இருந்தாரு, ஸ்டாலின் வந்தாரு, அப்புறம் உதயநிதியை சொல்றீங்க. இப்ப திமுகவினர் தொடர்ந்து தலைமை பதவிக்கு அவங்க குடும்பத்திலேயே தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க. அந்த தகுதி அவங்களுக்கு இருக்கிறதுனால ஏத்துறோம். ஒண்ணு சொல்லிட்டா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய வாரிசுல திணிக்க முடியாது, தொண்டை ஏத்துக்கணும். இப்ப நான் ஒருத்தரை எதிர்த்து நின்ன இல்ல இது மக்களாட்சினா புது புது தலைவர்கள் உருவாகணும். ஒரே குடும்பத்தை வந்தா மன்னராட்சி மாதிரி தானே இருக்கும். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் வரமாட்டோம் சொன்னது உண்மைதான். நாங்க அரசியல் அவர் இழுத்துன்னு வந்தோம் தரதரான்னு. இதெல்லாம் எவனும் பேச மாட்டான். திமுக குடியாத்துக்குமரம் பேசுவேன். தளபதியே சொன்னார் என் பையன் வரமாட்டாங்க. தளபதிக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை அரசியல் கொண்டு ஒரு ஐடியா இல்லை. ஆனா அப்ப மூப்பே சாமிநாதன் இளைஞரணி செயலரா இருந்தார். ஒரு உண்மை சொல்லணும், நான் உண்மை சொல்லிடுறேன். அடுத்த பிரதமரை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்ட போகிற தலைவர் தளபதி ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று சென்னை விமான நிலையத்திலே பத்திரிகையாளத்திலே பேட்டி தரும் பொழுது நீங்க கேட்ட இதே கேள்விதான் கேட்டாங்க தளபதிட்ட. சுயநலத்தோட தான் மோடி சொன்னார். என்ன சொன்னாரு? आप तो क्यों हिंदी में बात कर रहा है? निर्मला सीतारामन बहन सिस्टर मिनिस्टर, आप तो क्यों हिंदी में बात कर रहा है? आप तो तमिलनाडु से आया है ना, आप तो तमिल में बात करो, तेलुगु में बात करो. तू क्यों हिंदी में बात कर रहा है? Why you are speaking in Hindi? Your mother tongue is Tamil. You are from Tamil Nadu. Speak in Tamil. அக்னி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நிகழக்கூடிய பல்வேறு அரசியல் சூழ்நிலை குறித்து பேசுவதற்காக திமுகவின் உண்மை விசுவாசியாக இருக்கக்கூடிய எந்த காலம் வந்தாலும் திமுகவுடைய கொள்கைகளையும் விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு வகையான அரசியல் கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் 234 தொகுதிகளிலையும் தன்னுடைய நடைபயணத்தை நிறைவு செய்கிறாரு. இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களும் இங்க திருப்பூருக்கு வர இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த பிரதமர் மோடியுடைய தமிழ்நாடு வருகை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை மாற்றுமா? இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவர் மாசத்துக்கு 3 முறை இப்ப தமிழ்நாடு வந்துட்டு தான் இருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். அவர் ஒன்னும் இப்ப புதுசா இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் மட்டும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றது ஒன்றும் அவர் புதுசு இல்லை. அவர் அதிகமா வர்றது இந்தியாவில அதிகமா வர்றது எங்கன்னு கேட்டா தமிழ்நாடு தான் வர்றாரு. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மை செய்திருக்கிறாரா பிரதமர் மோடி என்று கேட்டால் 0. அவர் தமிழ்நாட்டுக்கு ஒன்னும் செய்யல. ஒண்ணுவானா இப்ப சமீபத்துல ஒரு மிகப்பெரிய வெள்ளம் தாக்குச்சு திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில. சென்னையிலும் பெரிய வெள்ளம் தான். ஆனா சென்னையில வெள்ளம் எவ்வளவுதான் வெள்ளம் வந்தாலும் கூட சென்னை மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகிற திராவிட மாடல் ஆட்சி, அன்பு தலைவர் தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைச்சர் நாளை தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு மேயர் வணக்கத்துக்குரிய மேயர் சகோதரி பிரியாராஜன் இவர்களெல்லாம் ஒரு ராணுவ வேகத்தோடு செயல்பட்டதால் அந்த வெள்ளம் மக்கள் எந்த விதமான பாதிப்பு இல்லை. சம்பந்தப்பட்ட நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியினுடைய அமைச்சராகக்கூடிய மாண்புமிகு அண்ணன் KN நேரு அங்கேயே முகாமிட்டு இருந்தார். மூத்த அமைச்சர்கள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவாவேலு போன்ற மூத்த அமைச்சர்கள் எல்லாம் முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி சென்னை, நெல்லை போன்ற பகுதிகளில் முகாமிட்ட காரணத்தால் மக்களை வெள்ளத்துல
பாதுகாத்துட்டோம். ஆனா நெல்லை பகுதியில ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு, நிறைய வெள்ளம் வந்துருச்சு. சோ நம்ம தமிழ்நாடு அரசாங்க சக்திக்கு மீறி என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் அங்க தலைவர் தளபதி செஞ்சுட்டு இருக்காரு. அங்கேயே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு எல்லாம் அங்க இருந்தாங்க. இப்ப நம்ம பணம் கேட்டோம் ஐயா மோடி கிட்ட, பிரதமர் மோடி கிட்ட 2000 கோடி 2500 கோடி ரூபாய் வந்துட்டு வெள்ள நிவாரண நிதியா கேட்டோம். தேசிய பேரிடர் அதை வந்து அறிவிக்க சொன்னோம். தேசிய பேரிடர் இழப்பா அறிவிக்க சொன்னோம். ஏன் மோடி அதை அறிவிக்கல? அவன்னா தமிழ்நாட்டுக்கு வராரு, தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு வேணும், இந்த திராவிட மண்ணா ஆரிய மண்ணா மாத்தணும்னு துடிக்கிறார். அந்த அம்மா வந்தாங்க, மரியாதைக்குரிய சகோதரி, நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கர்நாடகா சட்டமன்ற உறுப்பினர்களால் இன்றைக்கு நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற திருமதி நிர்மலா சீதாராமன் மாமி வந்தாங்க. அவங்க வந்தபோது அங்க பத்திரிகையாளர் கூட்டத்திலே அந்த அம்மா சொல்றாங்க, இதை தேசிய பேரிடர் இழப்பாலாம் அறிவிக்க முடியாது. அவங்க சொன்னாங்க இல்ல, நிதியமைச்சர் வந்து அதற்கான நிதிகளை வந்து நாங்கள் ஏற்கனவே இந்த மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகள்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதை உரிய முறையில் அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு, அதாவது குறிப்பாக திமுக அரசு செயல்படுத்தலை, அதனால தான் இந்த மாதிரியான பேரிடர்லாம் வருதுன்னு அமைச்சரே சொல்றாங்களே. பேரிடர் வர்றதுன்றது அது இயற்கை சார். இயற்கைக்கு முன்னால கடவுளே கூட ஒண்ணும் பண்ண முடியாது. அது இயற்கை. சுனாமி வரது யாருன்னா தடுக்க முடிஞ்சுச்சா? அவங்க நிதியை ஒழுங்கா பயன்படுத்தலன்னு சொல்றாங்கல்ல. யார் என்ன ஒழுங்கா அவங்க என்ன நிதி கொடுத்துட்டாங்க? நம்ம ஜிஎஸ்டி எவ்வளவு கட்டுறோம்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ₹1 கொடுக்குறோம்னு வச்சுங்க, அவங்க எவ்வளவு திருப்பி கொடுத்தாங்க? நமக்கு 20 பைசா கூட கொடுக்கல. அது கூட சரியா கொடுக்கறது இல்ல. நம்ம கொடுக்குற பணத்துல அதாவது நம்ம ஒரு ₹1 கொடுக்குறோம்னா அதுல 20 பைசா கூட கொடுக்கல. ஜிஎஸ்டி எவ்வளவு திருப்பி கொடுத்துட்டாங்க இந்த நிமிஷம் வரைக்கும்? அவங்க என்ன பணம் கொடுத்துட்டாங்க? ஒன்றிய அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குன்னு இன்னைக்கு வராரா நம்ம மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு வரப்போறாரு. இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் அந்த மேடையில பேசட்டும், இவ்வளவு நிதி நாங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் அரசுக்கு இத்தனை 1000 கோடி நாங்க கொடுத்துருக்கிறோம், அவங்க இதை சரியா பயன்படுத்தலன்னு எதனா பட்டியல போட்டு காட்டும். அவங்க தான் கொடுக்க முடியாது இல்லைன்னு சொல்றாங்களே சார். பார்லிமெண்ட்ல என்ன நடந்துச்சு? பார்லிமெண்ட்ல முன்னாள் மத்திய அமைச்சர், நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராசா அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர், நாடாளுமன்றத்தின் திராவிட முன்னேற்ற குழு தலைவர், கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர் அண்ணன் TR பால் அவர்களும் ஒன்றிய அரசிடம், பிரதமரிடம், சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் என்ன கேட்டாங்க? தூத்துக்குடியில வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் பணம் கொடுக்கணும், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கணும் தான் கேட்டாங்க. எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு கேட்கல. எங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த வெள்ள நிவாரண நிதியை கொடுங்க, தமிழ்நாட்டை நீங்க ஏன் புறக்கணிக்கிறேன்னு கேட்கும் போது, இதே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அமைச்சர், அவர் தேர்தலில் நின்றால் தோற்று போவார், சட்டமன்றத்தில் நின்று நோட்டாக கீழே வாங்கியவர், இன்றைக்கு அவர் ராஜ்யசபா எம்பி, மீண்டும் வடமாநில ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காரு, திரு எல் முருகன், வாழ்த்துக்கள். அவர் என்ன பண்றாரு? தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் நிதி கேட்கிறாங்க. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர்கள், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அண்ணன் TR பாலு அவர்களும் அண்ணன் ராசா அவர்களும், சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் இவங்களுக்கும் வாக்குவாதம் நடக்குது. தேவையில்லாம அரசியல குறுக்கு செல் ஓட்டுற மாதிரி அரசியல் பண்ணணும்னு சொல்லி, திமுகவை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, தமிழ்நாட்டை சேர்ந்த, தமிழ் மண்ணை சேர்ந்த திரு எல் முருகன் ஒன்றிய இணை அமைச்சர் அவர் டிஸ்டர்ப் பண்றாரு பேச விடாம. அப்ப அண்ணன் TR பாலு கேட்கிறாரு, ஏங்க நீங்க அடிக்கடி குறுக்க வரீங்கன்னு சொல்லின்னு. திடீர்னு குறுக்க வராரு. அப்ப அண்ணன் TR பாலு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டிலே ஒரு நாடாளுமன்ற மாநில உறுப்பினராக இருந்து கொண்டு, ஒரு ஒன்றிய அமைச்சராக இருந்து கொண்டு, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நாங்கள் போராடி கொண்டிருந்தால் எங்களுக்கு நீங்க குரல் கொடுக்கணும், அதை விட்டு டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு கேட்டா, நீங்க வந்து யூ ஆர் an unfit person for parliament, you are an unfit person for யூனியன் மினிஸ்டர் போஸ்ட்னு சொன்னார். அது எப்படிங்க ஒரு மினிஸ்டரா இருக்காரு, அவரை போய் நீங்க வந்து சொல்லலாமா? ஒரு அன்பிட்னா அது என்ன வார்த்தை? அது எப்படி பயன்படுத்தலாம்? நீங்க அவர் வந்து TR பாலு வந்து அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது தான் கண்டனமே சொல்லியிருக்காங்க. பல பேர் வந்து அதை எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. சார், நான் என்ன சொல்றேன், என்ன தப்பா பேசுறாங்க TR பாலு? என்னங்க தப்பா பேசுறாரு? நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களுக்காக நிதி கேட்டு இருக்கோம். நாங்க வேற எதுவும் அங்க அரசியல் பண்ணல, நிதி கேட்டிருக்கோம். நீங்க என்ன பண்ணணும் திரு எல் முருகன்? நீங்க என்ன பண்ணணும்? நீங்க எந்திரிச்சு நின்று, நான் பிரதமர்கிட்ட பேசுறேன், நாங்க சரி, நாங்க ஏதோ நிதி எல்லாம் கொடுத்துட்டோம், நீங்க சரியா பயன்படுத்தணும்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. நாங்க இவ்வளவு நிதி கொடுத்துருக்கணும்னு அங்க இணையமைச்சரா இருக்கிற எல் முருகன் என்ன பண்ண, சகோதரர் பாருங்க, இவ்வளவு நிதி, இத்தனை 1000 கோடி நாங்க கொடுத்துருக்கிறோம், இந்த தேதியில கொடுத்துருக்கிறோம், இவ்வளவு பணம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சேர்ந்திருக்கு, ஆனா நீங்க இதனால இந்த கொடுத்த இவ்வளவு பணத்தை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அது கணக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஆதாரத்தோட இந்த கொடுத்த பணத்தை என்ன பண்ணீங்க? ஆஸ் ஏ தமிழ்நாடு சிட்டிசன், ஆஸ் ஏ தமிழ்நாடு பிஜேபி நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், நான் என்னதான் வடமாநிலத்தில் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் நான் ஒரு தமிழன், எனவே தமிழர்களின் பிரதிநிதியாகத்தான் நான் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பாஜகவின் எம்பியாக, பாஜகவினுடைய ஒன்றிய இணையமைச்சராக இருக்கிறேன். என்ன பண்ணீங்க நீங்க கேட்டிருந்தீங்கன்னா ஓகே ரைட், உங்களை அங்க பதில் சொல்லலாம். ஒண்ணுமே இல்லாம தேவையில்லாம நீங்க குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணும் போது அவர் என்ன சொல்றாரு? அண்ணன் TR பாலு என்ன சொல்றாரு? இருங்க நான் பேசி முடிச்சிடும், அப்புறம் நீங்க பேசுங்க. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கல. நான் அதாவது வந்து எல் முருகன் வந்துட்டு மீனவத்துறைக்கும் வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இணையமைச்சரா இருக்காரு. இவன் இஸ் நாட் கேபினெட் மினிஸ்டர் ஆல்சோ, இஸ் an MOS. சோ இணையமைச்சர் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கும் போது
தேவையில்லாம முருகன் வந்து டிஸ்டர்ப் பண்ணார். ஏன்னு கேட்டா, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களுக்காக, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற தூத்துக்குடி மக்களுக்காக பேசி எந்த விதமான ஒரு நற்பெயர் பெறக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குற நேரத்துல ஒரு நல்ல பேர் நாடாளுமன்றத்தில் திமுகவுக்கு வந்து விட்டால், திமுக எம்பிக்கள் மக்களுக்காக போராடுகிறார்கள், பாஜக அமைதியாக இருக்கிறது என்று மக்கள் நம்ம தவறாக கருதக்கூடாது. டிஆர் பாலு அவர்களை பேச விடாமல் தடுக்கிற நேரத்துல, அப்போ இது ஜனநாயக நாடு, பாராளுமன்றம் என்பது ஒரு ஜனநாயகம், டெமோக்ரசி, அங்க பேச்சுரிமை இருக்கு. அதை நீ ஏன் தடுக்கிறன்னா, அப்போ அவர் சொன்னாரு, பேச விடாம தடுக்காம நீ என்ன உன் இஷ்டத்துக்கு பேசுற போது, அப்போ யுவர் அன்பிட் பர்சன் ஃபார் பார்லிமெண்ட், யுவர் அன்பிட் பர்சன் ஃபார் யூனியன் மினிஸ்டர் சொன்னது முருகனுடைய அந்த அறியாம அரசியல். அவ்வளவுதான். அவர் சார்ந்த சமுதாயத்தை எந்த இடத்துல அவர் அசிங்கப்படுத்தல. ஏன்னா இந்த பிரச்சனையை கிளப்பந்து ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டா, இந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் கிளப்பந்து கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் ராசா தான் இந்த பிரச்சனையை கிளப்புறார். அண்ணன் ராசா யாரு? அவரும் பட்டியலிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் தான். மரியாதைக்குரிய ஒன்றிய இணையமைச்சர் சகோதரர் எல் முருகன், இவன் he also belongs to, அவரும் அருந்ததியர் சமுதாயத்தை பட்டியலிட்ட சமுதாயம் தான். இதுல எங்க ஜாதி வந்துச்சு? எல் முருகன் அவர்கள் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் என்பதற்காக தான் டிஆர் பாலு அவர்கள் இதை மனதில் வைத்து தான் அந்த மாதிரி பேசினாரு, அன்பிட்னு சொன்னாரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. எல்லாத்துக்கும் அந்த லூஸ் தான் காரணம். இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த லூஸ் தான் காரணம். ஏங்க, அவர் ஒரு ஒன்றிய இணையமைச்சருங்க. யாரு? திரு எல் முருகன். அவர் ஒன்றிய இணையமைச்சர். அவர் வந்து எங்களை வந்து அவர் ஒரு சில கேள்வி கேட்கிறாரு. அவர் எங்களை குறித்து தவறான கருத்துக்களை பதிவு பண்ணும் போது நாங்க அவருக்கு பதில் சொல்லி ஆகணும். அவர் என்ன பேசினாலும் இது யார தவறான நினைக்க கூடாது. ஏன்னா குடியாத்த குமரன் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நான் உண்மைதான் பேசுவேன். அதை யாராகட்டும், நான் எதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். என்ன சொல்றது, நாளைக்கு நான் ஒண்ணு எம்பியாவோ எம்எல்ஏவோ சேர்மனாவோ அட்லீஸ்ட் ஒரு ஊராட்சி மன்ற அந்த வார்டு மெம்பரோட வரப்போறது இல்ல. சாவர வரைக்கும் திமுக தொண்டை. நாங்க செத்துட்டா எங்க பணத்துல திமுக கூடி பறக்கத்தான் நாங்க பெருமையா கருதக்கூடியவங்க. நான் ஒண்ணு கேட்கறேன், இப்போ அவர் எல்முருகன் இஷ்டத்துக்கு எது ஒன்னாலும் பேசினா, ஆனாப்பா அவர் வந்து பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் எது பேசினாலும் நம்ம பேசக்கூடாது, பேசினா அதை ஜாதி கொண்டு வந்து சும்மா இருக்க முடியும், சும்மா இருக்க முடியும். அங்கே தூத்துக்குடியிலே ஆயிரக்கணக்கான இருங்க, அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களில் ஆயிரக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட 55% 60% பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கும் தான் தலைவர் தளபதியினுடைய பிரதிநிதியாக டிஆர் போலா ராஜா குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். சோ நம்ம பேசுறதை டிஸ்டர்ப் பண்றாரு. யாரு? முருகன் டிஸ்டர்ப் பண்றாரு, மரியாதைக்குரிய மாண்புமிகு இணையமைச்சர். அப்ப அவர்கிட்ட நமக்கு ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படும் போது இதுல எங்க ஜாதி வந்துச்சு? இதுல எங்க ஜாதி வந்துச்சு? அண்ணா ராசா தான் இந்த சப்ஜெக்ட் ஓபன் பண்றாரு. அண்ணன் ராசாவை பேச முடியாம குறுக்க வர்றார் எல்முருகன். அப்போ ஒரு கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர் பேசும் பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் பேச விடவில்லை என்று சொன்னால், அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற தலைவர் குறுக்கே போய் பேசலாம். அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற குழுவுடைய தலைவராக டிஆர் பாலு அங்க பேச வந்தார். அப்ப எங்க இதுல ஜாதி வந்துச்சு? எப்படி அண்ணாமலை வந்து அவர் பட்டியலின சமுதாயம் அருந்தியதை அசிங்கப்படுத்திட்டாங்க. அவர் உடனே திரு முருகன் அவர்கள், நான் கிரவுண்ட்ல இருந்து வந்த உடனே பிஜேபி காரங்க எடுத்துக்கனா பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவரை இவங்க கேவலப்படுத்திட்டாங்க. சார், இதெல்லாம் அரசியல் இல்ல சார். நீ சொல்ற பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர், அதான் மரியாதைக்குரிய அருந்ததியர் சமுதாயம். அருந்ததியர் சமுதாய மக்களுக்கு இந்த உலகத்திலேயே இடஒதுக்கீட்டு தந்து, பல சலுகைகளை தந்து, இந்த சமுதாயத்தில் அவர்களை உயர்ந்த இடத்துக்கு எடுத்து சென்றது யார் என்று கேட்டால், ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர். இதை எல்முருகன் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்முருகனுக்கு இதெல்லாம் தெரியும். ஏதோ அங்க பார்லிமெண்ட்ல அரசியல் பண்ணணும் பேசணும்னு அவர் பேசுற. அப்படி மனிதனுடைய மலத்தை மனிதனே சுமக்க கூடாது, மனிதனுடைய மலத்தை மனிதனே கையில் அள்ளக்கூடாது என்ற அந்த கொடுமையை போக்கிய தலைவர் கலைஞர். ஒண்ணு வேணா தொடர் நெறியாளர் அவங்கள்ட்ட சொல்றேன். ராமானுஜ ஐயர் ஏதோ ஒரு பேரு, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அந்த ஐயர் அந்த நிகழ்ச்சியில பேசுறாரு. அந்த நிகழ்ச்சியில அந்த ஐயர் பேசுறாருங்க. என்ன பேசுறாருன்னு கேட்டா, எல்லாம் முருகன் பார்க்கணும், ஆனரபிள் யூனியன் எம்ஓஎஸ் மிஸ்டர் முருகன் இதை பார்க்கணும். அவர் என்ன பேசுறாருன்னா, ஒரு தொழில் செய்யறதுக்கு அவன் இருக்கான், அவன் தொழில தான் அவன் செய்யணும். இன்னொருத்தன் தொழில போய் இவன் செய்யக்கூடாது, இவன் தொழில் தான் அவன் செய்யணும். இந்த நாட்டுல இன்னைக்கு என்ன குடும்பம் கேட்டா, இன்னைக்கு அரசியல் கட்சி இன்னைக்கு திராவிடன் பேச போய் இன்னைக்கு மனிதனுடைய மலத்தை அல்றதுக்கு கூட இன்னைக்கு ஆள் இல்லைன்றான். நல்லா கவனிக்கணும் பிரதர். மனிதனுடைய மலத்தை சுத்தம் பண்றதுக்கு அதுக்கு இன்னைக்கு அந்த வேலை பார்க்காம வேற வேலை பாக்குறாங்க அவங்க போயின்னா. அப்ப அவன் என்ன சொல்றான் அந்த ஐயரு, நீ வந்து மனிதனுடைய மலத்தை அல்றதுக்கு தான்டா நீ இருக்கிற, என்னுடைய மலத்தை அல்றதுக்கு தான் நீ இருக்கிற, உன் தொழில் அதுதான். அதை விட்டுட்டு நீ கலெக்டர், நீ ஐபிஎஸ் ஆபீசர், நீ ஐஏஎஸ் ஆபீசர் மேல போயிட்டா அப்ப மலத்தாள்றவன் யாரா? நீ ஏன்டா அவன் வேலையை விட்டு போறன்னு அவன் பேசுறான்னா, சோ மனிதனுடைய மலத்தை மனிதனே அள்ளக்கூடாதுங்கிற அந்த கொடுமையை போக்கிய தலைவர் கலைஞர்.
அறிஞர் சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீட்டு தந்தவர் கலைஞர். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ராஜ்யசபா எம்பி சமீபத்தில் அறிஞர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆனால் அஞ்சூர் செல்வராஜனுக்கு தந்தது தலைவர் கலைஞர் தளபதி ஸ்டாலின். அவரை திமுகவின் துணை பொதுச் வாய்க்கிறது தலைவர் கலைஞர். அறிஞர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் தலைவர் கலைஞருடைய மருமகனாவே இருக்கிறார். எங்க சார் நாங்க ஜாதியை பார்க்கிறோம்? இதெல்லாம் பிஜேபி அரசியல் ஓட்டுற குறுக்கு சார். இதை வச்சுலாம் நீங்க பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. எனவே தமிழ்நாட்டை அவங்க புறக்கணிக்கிறாங்க. நீங்க ஒரு தனிப்பட்ட நபர் பேசுனதை வச்சு சொல்றீங்க. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் சிறுபான்மையினரை இருக்கட்டும், பட்டியலின மக்களுக்கு பாஜக தான் பாதுகாப்பா இருக்கு, பாஜக தான் முன்னுரிமை கொடுக்குது, திமுக தான் இதை திட்டமிட்டு செய்யறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறார் திமுக மேல. அண்ணாமலை பேசுறதெல்லாம் ஒண்ணு சொல்லிட்டு அவர் படிச்சவரு, என்ன ஒரு ஐபிஎஸ் படிச்சிருக்காரு. கர்நாடகால 6-7 இயர்ஸ் அவர் ஏஎஸ்பியாவும் எஸ்பியா ஒர்க் பண்ணிருக்காரு. சிக்மங்களூர், மணிப்பால், உடுப்பி, பெங்களூர் வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் அண்ணாமலை பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? எனக்கு தெரியும் சார். ஏன்னா அண்ணாமலை தமிழ்நாட்டுல படிச்சுட்டு கர்நாடகால போய் அவர் போலீஸ் அதிகாரியா வேலை பார்த்தாரு. அங்க அவர் வேலை பார்க்கும்போது அவர் என்னென்ன பேசினாரு உங்களுக்கு தெரியுமா பிரதர்? இன்னைக்கு என் மண் என் மக்கள் சொல்லி அவரு 234 தொகுதி முடிச்சுட்டாரா? இன்னைக்கு ஈவினிங் பிரைம் மினிஸ்டர் மோடி வராரு, பல்லடத்துக்கு வராருன்னு நினைக்கிறேன். பல்லடம் வராரு, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பல்லட கூட்டத்துக்கு இன்னைக்கு நிறைவு விழா அவங்க வரப்போறாங்க. நான் என்னக்கிறேன், அண்ணாமலை இவ்வளோ பேச்சு பேசுற அண்ணாமலை அவரு ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் கட்சி தலைவர். நான் அண்ணாமலையா நான் தலைவர்னு சொல்ல மாட்டேன். அவர் என்னோட ரொம்ப வயசுல சிறியவர். அவர் என்னோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் சின்னதா இருப்பார். ஏன்னா நான் தம்பி அண்ணாமலையை கேட்கிறேன், என்ன சொல்றது, பேசுற பேச்சு எல்லாம் கரெக்டா பேசணும். இங்க நான் தமிழ்காரன், தமிழ்நாடு மக்களுக்காக போராடுறேன், காவேரி நதிநீர் பிரச்சனைக்காக போடுறேன், மேகதாதுல டேம் கட்ட விட மாட்டேன், காவேரி பிரச்சனைக்காக போராடுறது நான் தான், சிறுபான்மை மக்களுக்காக போராடுறது நான் தான், கிறிஸ்துவர்களுக்காக போராடுறது நான் தான் பேசுறது யாருன்னு கேட்டா இந்த அண்ணாமலை. இதே கர்நாடகா ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்றேன் பிரதர். என் மண் என் மக்கள்னா எந்த மக்கள் உன் மக்கள்? எந்த மண் உன் மண்? தமிழ் மண் உன் மண்ணா? தமிழ்நாட்டு சொல்றாரு. சரி, அப்ப கர்நாடகால சொன்னதெல்லாம் போயிடுச்சா பிரதர்? பிரதர் கர்நாடகால பிரதர் ஒண்ணு கேளுங்க, நாம பேசுறதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையா. அப்ப அவர் கர்நாடகால பேசுறது நீங்க மறந்துடுறீங்களா? நீங்க உங்களை மாதிரி ஊடகவியாளர்கள், யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் கர்நாடகால அவர் எஸ்பியா இருக்கும் போது இந்த காவேரி பிரச்சனை அடிக்கடி நடக்கும், உங்களுக்கு தெரியும். ஏன்னா பிகாஸ் ஐ born and brought up in Bangalore, still 10th standard I studied in Bangalore. நான் கர்நாடகா மாநிலம் பெங்களூருல பிறந்தவன், 10ஆம் வகுப்பு வரை பெங்களூருல படித்தவன். ஆனால் அங்கே தமிழனாக வாழ்ந்தேன். இப்போ அண்ணாமலை கர்நாடகாவில் ஒரு மேடை பேச்சுக்காக பேசினது, ராகுல் காந்திக்கு தான் நாடாளுமன்றத்தில் நானும் ஒரு தமிழன் தான் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவர் தமிழர் ஆயிடுவாரா? ஏங்க, ராகுல் காந்தி பேசின விஷயம் என்ன சொன்னாரு? நான் ஒரு இந்தியர், இந்திய நாட்டிலே பல மொழிகள் இருக்கிறது, எல்லா மொழிகளுக்கும் நான் சொந்தக்காரன், அந்த வகையிலே தமிழ் மொழியும் இந்தியிலே ஒரு பழமையான ஒரு மொழி, நானும் தமிழன் சொன்னாரே தவிர. அதே போலதான் அண்ணாமலை சொல்றது, அண்ணாமலை நானும் ஒரு கன்னடன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி சொல்லல, அதுதான் தப்பு நீங்க சொல்றது. நானும் ஒரு தமிழன், நான் இந்திக்காரன் கிடையாது அப்படி அவர் சொல்லல. நான் ஒரு தமிழன், நான் என்னுடைய மொழி இந்தி கிடையாது, எங்கள் வீட்டில் நாங்கள் ஆங்கிலம் பேச மாட்டோம், எனக்கு இந்தி பிடிக்காது, எனக்கு ஆங்கிலம் பிடிக்காது, எனக்கு மராட்டியம் பிடிக்காது, எனக்கு ஹரியானி பிடிக்காது, எனக்கு பீகாரி பிடிக்காது, எனக்கு குஜராத்தி பிடிக்காது, எனக்கு வங்காளி பிடிக்காது, எனக்கு கன்னடம் பிடிக்காது, எனக்கு மலையாளம் பிடிக்காது, எனக்கு தெலுங்கு பிடிக்காதுன்னு அவர் சொல்லல. நானும் ஒரு தமிழன்னு சொன்னார். இப்ப மோடி மட்டும் என்ன பண்ணாரு, 2-3 நாளைக்கு முன்னால நிர்மலா சீதாராமன் பேசும்போது அந்த மாதிரி ஹிந்தியில பேசிட்டு இருந்தாங்க. சோ அவருக்கு ஆந்திராலையும் தமிழ்நாட்டிலையும் ஓட்டு வேணும். சுயநலத்தோட தான் மோடி சொன்னாரு. என்ன சொன்னாரு? आप तो क्यों हिंदी में बात कर रहा है, निर्मला सीतारामन बहन सिस्टर मिनिस्टर, आप तो क्यों हिंदी में बात कर रहा है, आप तो तमिलनाडु से आया है ना, आप तो तमिल में बात करो, तेलुगु में बात करो, तू क्यों हिंदी में बात कर रहा है? Why you are speaking in Hindi? Your mother tongue is Tamil. You are from Tamil Nadu. Speak in Tamil. Speak in Telugu. சொன்னாரு மோடி அந்த இடத்துல. குடியாத்த குமரனே நல்லா ஹிந்தி பேசுறாரு, ஹிந்தி எதுக்கு பேசுறீங்க? ஹிந்தியில நல்லா கத்து வச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியல, நான் ஒரு 6 மொழி பேசுவேன். நான் என் தாய்மொழி, உலகத்திலே சிறந்த மொழி என் தாய்மொழி தமிழ், ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, உருது, 6 மொழி என் தாய்மொழி தமிழ் போல் பேசுவேன். நான் பெங்களூர்ல படிச்சேன். அதை விடுங்க. திமுகவினர் மேடைக்கு மட்டும் ஹிந்தி எதிர்ப்பு, மத்த இதெல்லாம் ஹிந்தி எல்லாம் கத்து வச்சுக்குவீங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். இந்தி எதிர்ப்புன்னு சொன்னா இந்தி மொழிக்கு எதிர்ப்பு இல்லைங்க திமுக. இதை நான் எத்தனை முறை நான் பேசிட்டேங்க. எங்க கட்சியினுடைய தலைவர் எல்லாரும் இந்தி திணிப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தில் 50 முழக்கம் என்ன? இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தருவோம். நாங்கள் இந்தியை திணிப்பதை தான் எதிர்க்கிறோமே தவிர இந்தி மொழிக்கு நாங்கள் எதிரி இல்லை. ஒரு மொழியை காப்பாற்றுவதற்காக ஒரு இயக்கத்தை நடத்திய தலைவர் அண்ணா, கலைஞர், தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ஒரு மொழிக்காக ஒரு இயக்கம் என்று சொன்னால் தமிழ் மொழிக்காக திராவிட முன்னேற்ற கழகம். எனவே எங்கள் தமிழ் மொழிக்கு மட்டும் மரியாதை இல்லை,
எல்லா மொழிக்கும் மரியாதை தருகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் ஒரு வேற்று மாநிலத்தின் மொழி இதுதான் தேசிய மொழி, இந்த மொழியை நீ கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று நீ மொழியை திணிக்கிறாயே, அந்த திணிப்பதான் எதிர்க்கிறமே தவிர இந்தி மொழிக்கு நாங்க எதிர்ப்பு கிடையவே கிடையாது. இருங்க, அண்ணாமலை இப்போ ஒன்று சொன்னார், அதை சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை வந்து இப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காருல்ல, நடைபயணம் போயிட்டு இருக்காருல்ல, தமிழ்நாடு முழுவதும் யாத்திரை போயிட்டு இருக்காருல்ல, அந்த யாத்திரை வந்து தமிழ்நாடு மக்கள் பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்குறாங்க. பாஜக வந்து பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு, திமுகவை விட அதிகப்படியான செல்வாக்கு பெற்ற கட்சியா பாஜக மாறிட்டு இருக்கு அப்படின்னு பாஜகவினர்லாம் சொல்றாங்களே, உண்மையா? அப்படிப்பட்ட கள நிறுவனமே கிடையாதுங்க. கூட்டணி கட்சிகளுக்காக பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகளுக்காக பிச்சை எடுக்கிறாங்க. வெளியே நின்னு கமலாயத்தி வெளியே நின்னு, அம்மா தாயே பகவதி பிக்ஷாந்தேவி, பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா டாக்டர் ராமதாஸ், அன்புமணி எங்க கூட கூட்டணிக்கு வாங்க, அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அந்த ராஜ்யசபா சீட் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாமா, எத்தனை சீட் வேணும் கொடுக்குறோம், எங்கிட்ட கூட்டணிக்கு வாங்க, என்கிட்ட வாங்கணும், பிச்சை எடுக்கிறாங்க. ஆனா அங்க போறதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க. அன்புமணி தான் பிஎம்கே கூட போனோம்னு விரும்புறாரு, ஏன்னா அவருக்கு தான் மினிஸ்டர் பதவி, அவன் கட்சிக்கார எம்பி ஆகணுன்றதெல்லாம் அவர் எண்ணம் கிடையாது. ஆனா இதே டாக்டர் ஐயா ராமதாஸ் ஒரு மூத்த தலைவர், சரி திமுக கூட வேணான்றியா, அதிமுக கூட போலாம், அது தமிழ்கார கட்சி, அதுவும் பிஜேபிக்கு அடிமை கட்சி தான். சும்மா இவங்க போடுறத நாடகம், எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் பிஜேபி சண்டை போறது, அண்ணாமலை போறதெல்லாம் இதெல்லாம் நாடகம். அவங்களுக்கு கூட ஒரு கள்ளத்தரமான உறவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பாராளுமன்ற தேர்தலாம் அவங்களுக்கு தெரிய வரும். இவங்க கூட இன்னைக்கு யாரும் கூட்டணி போக விரும்புற. இப்படி இருக்கும்போது பிஜேபி நீங்க எப்படி சார் வந்துருச்சுன்னு சொல்றீங்க, சொல்லுங்க சார். சார் இப்போ அண்ணாமலை நடைபயணம் போக சொல்ல அவ்வளவு கூட்டம் கூடுறாங்களே, அவ்வளவு மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்றாங்க. அது நீங்க இருங்க சார், இது நம்ம எப்ப தெரியுமா, இது நம்ம பேச நான் இல்லன்னு தான், அதுக்கு அவங்களுக்கு எந்த அதிமுக வாக்கு வங்கியே சரிஞ்சிருச்சு தெரியுமா உங்களுக்கு? அதிமுக வாக்கு வங்கி அம்மையார் ஜெயலலிதா இந்த மண்ணிலே ஆளுமையான ஒரு தலைவராக வாழும் பொழுது அதிமுகவுக்கு இருந்த வாக்கு வங்கி சரிந்து விட்டு இன்றைக்கு அதிமுக வாக்கு வங்கி எல்லாம் எங்கள் தலைவர் தளபதி பின்னால் வந்து விட்டது. அதிமுக இருந்த ஒரு சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னால் வந்து விட்டார். அதை சேலம் இளைஞரணி மாநாட்டை நிரூபித்து விட்டது. இப்படி இருக்கும் போது நீங்க எப்படி பாஜகவுக்கு வாக்கு வங்கி இங்க வந்து கூடுதுன்னு நீங்க எந்த வகையில சொல்றீங்க? நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு வந்துட்டு இதை நிரூபிக்கணும்னு கேட்டா இது பாராளுமன்ற தேர்தல்ல அவங்க வாங்க போற வாக்கு வங்கி வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இப்ப நம்ம எதுவும் அண்ணாமலை என்ன பண்ணாலும் சொல்லுவார், பிரதமர் நினைச்சா தமிழ்நாட்டுக்கு வர சந்தோஷம், அவர் தமிழ்நாட்டுக்கு வரது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னும் பண்ணாமே அவர் சும்மா வந்து வடை சுட்டு போறாரு. அவர் ஒரு பெரிய அண்ணாமலை. தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை தான் பெயர் மாத்தி ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க திமுக அரசு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாஜகவினர். என்ன திட்டத்தை அறிவிச்சார், என்ன பெயர் மாற்றப்பட்டாங்க சொல்லுங்க. என்ன எல்லா வீட்டுக்கும் குழாய் இணைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாத்துக்கும் திமுக அரசே வந்து நான் மாநில அரசு செஞ்ச மாதிரி அவங்க பண்ணிக்கிறாங்க, ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றிய கவர்மெண்ட், ஒன்றிய அரசனுடைய நிதியிலிருந்து ஒன்றிய அரசனுடைய திட்டத்துல போய் தளபதி படத்தை ஒட்டு திமுக திட்டம் சொல்லல. தமிழ்நாடு சர்க்கார் வந்து கொடுக்குற பணத்துல தான் நாங்க இதை செய்யறோம்னு சொல்லிக்கிறாங்க. அதை என்ன சொல்றாங்க சகோதரி வானதி சீனிவாசன் கேட்டா, எங்க திட்டத்தை காப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் உங்க ஸ்டிக்கர் ஒட்டுறான்றாங்க. நீங்க உங்க திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தை இங்க செயல்படுத்தி அதுல போய் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டினா கேட்கணும். இன்னொன்னு அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, குடிசை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்படும். இப்போ இந்த ஒரு வருஷத்துல 1 லட்சம் வீடு, 3 லட்சம் ரூபாய் ஒரு வீடுக்கு எஸ்டிமேட். இந்த ஒரு வருஷத்துல 1 லட்சம் வீடு ஆட்சி பீரியட் முடித்துக்குள்ள குடிசை இல்லாத மாநிலமா ஆக்குவோம்னு சொல்லி தளபதி பட்ஜெட்ல அறிவிக்கிறாரு. தளபதியினுடைய பட்ஜெட்டை நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு படிக்கிறார். இதை இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கான்கிரீட் வீடு திட்டத்தை கொண்டு வந்தது மோடி என்றாங்க. இது இன்னைக்கு இல்ல சார், 1975-77 அந்த பீரியட்லயே தலைவர் கலைஞர் அவர்கள் கான்கிரீட் வீடு திட்டம் சொல்லி அன்னைக்கே கலைஞர் அதை கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு இல்ல, கலைஞர் அங்கே கொண்டு வந்துட்டார். சோ நாங்க ஒண்ணும் ஒன்றிய அரசனுடைய திட்டத்தை காப்பி அடிக்கிறோம்ன்றது அந்த அம்மா சொல்றது பொய்யான குற்றச்சாட்டு. சரி, அப்படியா நீ ஒரு நல்லது பண்ணி அதை நாங்க செஞ்சா என்ன தப்பு? நீ நாங்க எதுவுமே காப்பி அடிக்கல, ஒன்றிய அரசு திட்டத்தை எதுவும் தளபதி வந்து அத்தியத்து வந்து அவர் ஸ்டிக்கர் ஓட்டல. அந்த அம்மா சொல்ற பேச்சுக்கே சொல்றேன், அவங்க ஒண்ணுமே பண்ண சார். சும்மா 15 லட்சம் ரூபாய் மோடி போடுறோம்னு சொன்னாரு, எல்லா அக்கௌண்ட்ல அது போட்டாரா? மோடி அப்படி பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாஜகவினர். அது என்கிட்ட சொல்லக்கூடாது, அது நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. அவங்க கவர்னர் வேலை பாருன்னு சொன்னா கவர்னர் வேலை பார்க்காம எதிர்கட்சி தலைவர் வேலை பார்க்கற அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அதை பேசுறாங்க. அவங்க வைஜி மகேந்திர பொண்ணு, அவங்க பேர் என்ன மதுவந்தியா, அவங்க எல்லா பிஜேபி கார் சொல்றாங்க. மோடி அதை அறிவிக்கும் போது டிவில நான் பார்த்தேன். அவர் சொன்னார் दूसरे बार हमारा भारतीय जनता पार्टी हमारा देश में गवर्नमेंट फॉर्म करा तो आप सबको, ये भारत देश में आप सबका अकाउंट में हम तो 15 लाख डालूंगा, 15 लाख आप सबको डालूंगा, आप सबको दूसरा बार हमको वोट डालकर बीजेपी गवर्नमेंट दूसरा बार पार्लियामेंट में हम तो वो
प्रधानमंत्री का कुर्सी पे अब तो बैठना है, आप सबका अकाउंट में 15 lakhs தாளுங்கான்னு வடை சுட்டு வந்து யாரு? அண்ணன் மோடி தான் சார். அதெல்லாம் செய்ய முடியாது சார். 15 லட்சம் எல்லாம் போட முடியாது சார். நீ ஒரு 15,000 சொல்லியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. 15,000 போட முடியாது. கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு வந்தாதான், வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு வந்தாதானே போடுவேன்னு சொன்னாரு. கருப்பு பணம்லாம் நீ தான் கடன் தள்ளுபடி பண்றிய. வெளிநாடுகள்ல பதுக்க வைத்திருக்கக்கூடிய கருப்பு பணங்கள்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்தா ஒவ்வொருவருடைய வங்கி கணக்குலயும் போட முடியும் அப்படின்னு தானே சொன்னாரு. போடுறேன்னா சொன்னாரு. இருங்க, வெளிநாட்டுல இங்க இருக்கிற அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் கருப்பு பணத்தை வந்து பதுக்கி வச்சிருக்காங்கன்னு மோடி சொல்றாரு. நீங்க அந்த பணத்தை கொண்டு வர வேண்டியதானே? கொண்டு வரல. ஏன் கொண்டு வரலன்னா, அதுல 99% வந்து வெளிநாட்டுல பணங்கள் சுவிஸ் பேங்க்ல வெளிநாட்டுல வந்து தொழில் முதலீடு பண்ணிக்கிறது யாருன்னு கேட்டா உங்க பிஜேபி கார் தான். உங்க கூட இருக்கிற அமித்ஷா தான். உங்க ஃப்ரெண்ட் அதானி. உங்க ஃப்ரெண்ட் அதானி தாங்க 7 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ற. ஏன் விவசாயி கடன் தள்ளுபடி பண்ண போராடுறான் டெல்லியில, துப்பாக்கியில சுடுற, செத்து போயிட்டான் 4 பேரு. ரப்பர் குண்டு துப்பாக்கி சுடுற, ட்ரோன் மூலியமா புகை அடிக்கிற, கண்ணீர் புகை. அந்த கண்ணீர் ட்ரோன் மூலியமா உனக்கு கண்ணீர் புகை அடிக்குது. அந்த ட்ரோன் உனக்கு இலவசமா கொடுக்குறது யாருன்னு கேட்டா உங்க ஃப்ரெண்ட் மோடி. உங்க ஃப்ரெண்டு அவரு அதானி கொடுக்குற அந்த ட்ரோன் மூலியமா வீடியோ எழுதுறாங்கல்ல, ட்ரோன் மூலியமா கண்ணீர் புகை. அது உலகத்திலே அந்த நிறுவனம் யாற்றுக்குதுன்னு கேட்டா அதை தயாரிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இவருதான், அதானி குரூப் தான். இவ்வளவு பண்ற விவசாயி அவன் கடன் தள்ளுபடி பண்ணுன்னு சொல்றான் சார். விவசாயி பாவம், கடன் 10,000 ரூபாய் உதவித்தொகை கேட்கறான் விவசாயி. செத்து போன விவசாயிகளுக்கு டெல்லியில மணிமண்டபம் கட்டுன்றான். அவனை உள்ள விடாம அடிக்கிற, ரோட்ல ஆணி அடிக்கிற, கண்ணீர் புகை சுட்டு சாகடிக்கிற. அப்புறம் நீ என்ன நல்லாட்சி கொடுத்துட்ட? நீ என்ன கடன் தள்ளுபடி பண்ணிட்ட? இதெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? பிஜேபி பதில் சொல்ல, அண்ணாமலை இதெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? என்ன நீங்க நல்லாட்சி கொடுத்துட்டீங்க? என்ன உங்க கிட்ட நீங்க சொச்சு பாரத்தும் கொண்டு வந்தீங்க, கிளீன் இந்தியான்னு சொல்லி. என்ன கிளீன் பண்ணிட்டீங்க? மக்கள் வரி பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு எல்லாரும் படத்துக்கு எல்லை. எனக்கு ஏழைகள் என்றால் ரொம்ப பிடிக்கும் சொல்றார் மோடி. இந்த நாட்டுல எல்லாரும் ஏழையாக்கிட்டார். இப்போ பாஜக மீது எவ்வளவுதான் விமர்சனம் இருந்தாலும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 400 சீட்டுக்கு பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பிரதமரை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டப் போகிற தலைவர் தளபதி ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று வந்து சென்னை விமான நிலையத்திலே பத்திரிகையாளத்தில் பேட்டி தரும் பொழுது நீங்க கேட்ட இதே கேள்விதான் கேட்டாங்க தளபதிட்ட. 400 சீட்டு அவரு ஜெயிச்சிரும்னு சொல்றாரு மோடி. தளபதி சிரிச்சுனே சொன்னார். அவர் பார்லிமெண்ட்ல பிரதமர் மோடி பேசுறதை நான் பார்த்தேன். அவர் என்னவோ எதிர்கட்சி மாதிரி, காங்கிரஸ் என்னவோ ஆளுங்கட்சி மாதிரி பேசுறாரு. நாங்க 400 ஜெயிப்போம்னு சொல்றாரு. எவ்வளவு டோட்டலா 500 மேல இருக்குது பார்லிமெண்ட். எல்லாமே சொல்ல வேண்டியது ஏன் 400 குறைச்சு சொல்றாருன்னு சிரிச்சுட்டு போயிட்டாரு. அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு பாஜக பெரும்பான்மையா ஜெயிக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எதிர்கட்சி வந்து பலமான எதிர்கட்சியே இல்லையே. இந்தியா கூட்டணியே இப்ப செதறி போயிடுச்சு. ஒருமையான ஒரு கூட்டமைப்பா இல்லையே இந்தியா கூட்டணி. நீங்க நிதிஷ்குமார சொல்லி மனசில் வச்சு நீங்க பேசுறீங்க. எத்தனை பேர் செதறி போயிட்டாங்க சொல்லுங்க சார். தமிழ்நாட்டுல மட்டும்தான் இங்க கூட்டணி வந்து பலமா இருக்கு, மத்த இடங்கள்ல எங்கேயுமே பலமா இல்லையே. நீங்க பலமா இப்போ வெஸ்ட் பெங்கால்ல அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரி மாண்புமிகு மம்தா பானர்ஜி வந்து எல்லா பார்லிமெண்ட்ல நான் தான் நிப்பான்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் நின்றுட்டு ஜெயிச்சுட்டா நான் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன், நான் தான் பிரைம் மினிஸ்டரா நிக்க போறேன், ஐ எம் த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், சோ ஐ வில் நாட் சப்போர்ட் INDA அலையன்ஸ் சொல்லி சொல்லிட்டாங்களா. நான் தனியா நிக்கிறேன்றாங்க. இப்ப இல்ல சார், தனியா நின்னாலே அது ஒரு பலம் குறையுது இல்ல. இப்ப கூட்டணி வந்து ஒன்னா இல்ல அப்படின்றது வெளியே தெரியுது இல்ல. மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? மக்கள் போடுவாங்க. அது நீங்க பாராளுமன்ற இங்க பாருங்க, அது நீங்க பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகுதான். இன்னும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் டேட் இன்னும் அறிவிக்கல, இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்றது, அது இன்னும் பாராளுமன்ற தேர்தல் நெருங்க அரசியலில பல்வேறு சூழ்நிலைகள் மாறும், பல்வேறு கூட்டணி கட்சிகள் இன்னும் வலுவை அடையும், பல கட்சிகள் வந்து சேரலாம். ஆனா திமுக தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி எங்களை விட்டு எதுவும் வெளியே போறது இல்ல. என்ன புதுசா வரலாம். ஆனா ஹவுஸ்ஃபுல், இப்போ ஏற்கனவே இது ஹவுஸ்ஃபுல், இப்ப ஹவுஸ்ஃபுல் மேல இன்னொரு ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாச்சு. சோ இந்திய அளவில் பார்க்கும் பொழுது நீங்க ஒரு பாஜக ஒரு மாயை உருவாக்குறான். என்னன்னு கேட்டா எங்க கூட்டணி இப்ப பாரதிய ஜனதா கட்சியில என்ன பெரிய பெரிய கட்சியில கூட்டணி இருக்கு சொல்லுங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே பாஜக தனியாவே ஜெயிக்கும் சொல்றாங்களே. அதான் சார், தமிழ்நாட்டுல தனியா ஜெயிச்சிருமா? ஏன் அண்ணாமலை போய் பிச்சை எடுக்கணும்? எல்லா கட்சிக்கிட்ட என் கூட கூட்டணிக்கு வா, என் கூட கூட்டணி வா சார். பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுக்கும் மிரட்டான் சார் மாநில கட்சிகளை. எங்க கூட நீ கூட்டணிக்கு வரணும், காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு நீ போகக்கூடாது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர், இன்றைக்கு டெல்லியில 2வது முறை முதலமைச்சர், பஞ்சாபில் ஆட்சி அமைத்திருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி. அங்க வந்து பல அமைச்சர்கள் மீது ரைடு, முதலமைச்சருக்குள்ள ரைடு சம்மன். அங்க என்ன சொல்றான் அந்த ஈடி கேட்டா, நீ காங்கிரஸோட கூட்டணி போகடான்னு சொல்லி ஒரு ஆம் ஆத்மி கட்சியின் அமைச்சர் சொல்றான். பிஜேபி மிரட்டுறது என்னன்னு கேட்டா, காங்கிரஸோட கூட்டணி போனா அரவிந்த் கெஜ்ரிவால் நாங்க அமலாக்கத்துறை மூலியமா ஈடி ரைடு விட்டு கைது பண்ணுவோம்,
காங்கிரஸோட கூட்டணி போகக்கூடாது. ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் சிபுசோரனுடைய மகனை கைது செய்திருக்கார். ஏன் கைது பண்ணீங்க? அந்த ஊழல் நீதிமன்றத்தை போனா நிக்காது. ஆனா கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா அவர் பிஜேபி கூட்டணிக்கு வரணும், காங்கிரஸ் கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதலமைச்சரை அங்கே பிஜேபி மிரட்டியது. அவர் அந்த மிரட்டலுக்கு அடிப்படையான காரணத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி இந்தியா முழுவதும் எந்தெந்த மாநில கட்சி வலிமையாக இருக்கிறதோ அந்த கட்சிகள் காங்கிரஸோட கூட்டணி போனால் நீங்கள் காங்கிரஸோட கூட்டணிக்கு போகக்கூடாது. போனா ஈடி வச்சு உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம், அமலாக்கத்துறை அரெஸ்ட் பண்ணுவோம், மிரட்டி மிரட்டி பிளாக்மெயில் பண்றான் பிஜேபி சொன்னா இதை இந்தியா கூட்டணி எதிர்க்கும். இவனுங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு ஒரு தலைவர் தான் தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில். இப்போ இந்தியா முழுவதும் இந்த நிலையில இருக்கு. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு முக்கிய நிர்வாகிகள், அதாவது திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வர இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்றாரு. குறிப்பா வந்து காங்கிரஸ்ல விஜயதாரணி வந்து ஏற்கனவே வந்துட்டாங்க. இன்னும் பல முக்கிய நிர்வாகிகளை வந்து பாஜக பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகள், பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. திமுகல இருந்து யாராவது போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப விஜயதாரணி காங்கிரஸ்ல இருந்து பிஜேபி போயிட்டனால கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல காங்கிரஸ் காலியா? அவங்க முக்கிய நிர்வாகியா இருந்திருக்காங்கல்ல, அங்க வந்து சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காங்க, 3 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. அது பலம் குறையாதா? ஏங்க அவங்க ஏதோ பணத்துக்காக, ஏதோ ஆசைக்காக, ஏதோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல அவங்க போயிருக்காங்க. பிஜேபி என்ன பதவி கொடுத்துச்சுன்னு தெரியல, அவங்க போயிருக்காங்க. இப்ப போனதுனால என்ன காங்கிரஸ் அங்க வீழ்ந்துருச்சா? காங்கிரஸுக்கு ஆதரவா திமுக ஒரு மிகப்பெரிய ஆலமரத்துடைய நிலையில தான் காங்கிரஸ் இருக்கிறது. தமிழ்நாடு இல்ல, இந்தியாவுக்கே காங்கிரஸ் 2 முறை அன்னைக்கு இந்திரா காந்தியை பிரதமராக்குது தலைவர் கலைஞர், 1 முறைக்கு 2 முறை மன்மோகன் சிங்கை பிரதமராக்கிய தலைவர் கலைஞர். எனவே அந்த காங்கிரஸ் தான் மீண்டும் மத்தியிலே ஆட்சி அமைக்க வேண்டும், இல்ல காங்கிரஸை சார்ந்த ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமராக வர வேண்டும் என்கிற முடிவு இந்தியா கூட்டணி அமைத்தால் அந்த தலைவர் கிட்ட இருந்து கலைஞராக இருந்து தளபதி காங்கிரஸ் ஆட்சி பீடத்தில் அமர வைப்பார். அது தேர்தல் பிறகு நான் முடிவு பண்ணிக்கலாம் யார் பிரதமர்னு. ஏன்னா இப்ப நம்ம சொல்லக்கூடாது. ஆனா விஜயதாரணி போனது எதுக்காக? அந்த அம்மா என்ன எதிர்பார்த்தாங்க? எம்பி சீட் எதிர்பார்த்தாங்க. விஜயதாரணி எம்பி சீட் எதிர்பார்த்தாங்க. ஆல்ரெடி ஷீ இஸ் எம்எல்ஏ. அவங்க ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் எம்எல்ஏவா 3வது முறை எம்எல்ஏவா இருக்காங்க காங்கிரஸ்ல. 3வது முறை 3 முறை திமுக ஆதரவோட தான் விஜயதாரணி ஜெயிச்சிருக்காங்க. கலைஞர் பிரச்சாரம் பண்ணிருக்காரு, இப்ப தளபதி உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க. அந்த அம்மா எம்பி கேக்குறாங்க. அங்க இருந்த இவரு இறந்துட்டார், வசந்தகுமார் இருந்தாரு, அவர் இறந்துட்டார் எம்பி கரோனால. அவரு புள்ள இன்னைக்கு எம்பியா இருக்காரு. அந்த அம்மாக்கு எம்பி சீட் கேட்கும்போது ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிறமா, நீ ரிசைன் பண்ணா அங்க ஒரு இடைத்தேர்தல் வரும், அதனால ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிறதுனால இருந்து எம்பி சீட் கொடுத்தாங்க. அது ஒரு கோபம். இன்னொன்னு அந்த அம்மா வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரா அந்த ஒரு பொறுப்பு எதிர்பார்த்தாங்க, அது கொடுக்கல. இன்னைக்கு காங்கிரஸை உண்மையிலே பாராட்ட வேண்டும். மிகுந்த மரியாதைக்குரிய பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் 40 வருடங்களுக்கு கழித்து காங்கிரஸிலே தலைவராக வந்திருப்பது இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற பிஜேபி துடிக்கிறது. அதுக்கு திமுகவுக்கு தோல் கொடுப்பதற்கு காங்கிரஸ் பேரியக்கும் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பட்டியலினத்தை சேர்ந்த மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை நியமித்திருப்பது பாராட்டத்தக்கது. இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. பிடிக்காம இங்க பதவி இல்ல, நீ 3 முறை எம்எல்ஏ வந்துட்ட, 3 முறை எம்எல்ஏ வந்துட்ட, இது முறை என்ன வேணும்? 3 முறை எம்எல்ஏ உங்க கட்சியில உனக்கு கொடுத்துருக்காங்க. சட்டமன்றத்தில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுக்கல, எனக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் அந்தஸ்து கொடுக்கலன்னு சொல்லி நீ கோச்சின்னு அவன் எத்தனை கோடி பணம் கொடுத்தா உனக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிக்கிறானோ, நீ அங்க போய் நீ போனதுனால காங்கிரஸ் என்ன வீழ்ச்சி? இதெல்லாம் காங்கிரஸ் பேசணும். கன்னியாகுமரியில என்ன நடந்துற போது? ஒன்னும் கிடையாது. இப்போ ஒரு அண்ணே ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க, ஓப்பனா சொல்றேன். இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், என்கிட்ட நீங்க பேட்டி எடுத்துக்கிறீங்க. ஒரு சில காரணத்தால் நான் என்னைக்கு திமுக தோன்றேன், அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சில காரணத்தால் நான் ஐ எம் அண்டர் சஸ்பென்ஷன், தற்காலிகமாக திமுக நீக்கப்பட்டிருக்கிறது முடியாத குமரன். இது எல்லாரும் தெரியல, உங்களுக்கு தெரியல? தெரியும், அதெல்லாம் எல்லாம் தெரியும் சார். நீங்க வந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டாலும் கூட திமுகவுக்கு ஆதரவா தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. செருப்பால் அடிச்சாலும் என்னுடைய தலைவர் தளபதி விட்டு நான் போக மாட்டேன். நான் போட்ட வீடியோல எந்த இடத்துலயாவது முதலமைச்சரை குறை சொல்லியிருக்கேன்னா, நாளைய முதலமைச்சர் அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை குறை சொல்லியிருக்கேன்னா, என் திமுகவின் இருவரை தவிர என் திமுகவின் எந்த அமைச்சராவது குறை சொல்லியிருக்கேன்னா, என் திமுகவின் நல திட்டங்களை குறை சொல்லியிருக்கேன்னா 2 பேரை குறை சொன்னேன். அதுவே மேலிடத்துல இருந்து வேணாம் அமைதியாரு தேர்தல் நேரம்னாங்க. சரி, கட்சி கட்டுப்பட்டு நான் சைலண்ட் ஆயிட்டு இன்னைக்கு எத்தனை பேர் கூப்பிடுறாங்க அங்க வாங்க இங்க வாங்கன்னா, அப்புறமா என்னுடைய கொள்கை என்ன ஆகுது? நான் இன்னைக்கு தனியா வெளியே நிக்கிறேன், நான் திமுக நான் பேசுறேன். இப்போ ஒரு குமரனை சஸ்பெண்ட் பண்றதுனால இனி திமுக பேச்சாளரே இல்லையா? இப்போ நீங்க இதை பத்தி சொன்னதால உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுகவுல உங்களை வந்து இடைக்காலமா நீக்கினதால உங்ககிட்ட கூட பாஜக பேசுனதா சொல்லப்படுது. ஒரு குமரன் போனா 1000 குமரன் வருவான். ஒரு பேச்சாளர் போனா 1000 பேச்சாளர் வருவான். குமர மாதிரி அதிரடியா வெற்றிகுண்டானோட 15 ஆண்டுகள்
பயணித்தவன், தீப்பொறி ஆறுமுகமோடு பயணித்தவன், அந்த காலத்துல நன்னில் நடராஜனாக பள்ளியில படிக்கிற மாணவனாக பயணித்தவன். ஆமா, அதிரடியா பேசுவேன். திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது கொள்கை பரப்பு துணை செயலாளர், ஊடகவியாளர், சமூக வலைத்தள பேச்சாளர், வலிமையோடு ஆளுமையோடு இந்த நேரத்துல நடிகை விந்தியாவை பேசிட்டேன்னு திமுக ஆட்சியில எம்எல்ஏ எஃப்ஐஆர் வாரன் கோர்ட்ல கேஸ் நடக்குது, போயின்னு இந்த தமிழ்நாட்டுல பாதி ஊர்ல ஏடிஎம்கே பிஜேபி மேல வந்துட்டு நாம் தமிழர் கட்சி மேல கேஸ் கொடுத்து சிஎஸ்ஆர் காப்பியை வச்சுட்டு இருக்காங்க திமுக ஆட்சியில. இருந்தாலும் இப்பயும் நான் திமுக தான் பேசுறேன்னு கேட்டா என் உணர்வு. இப்ப நான் இல்லன்றதுனால இப்ப நீங்க சொல்றீங்களே எல்லா நிர்வாகிகளும் பாஜக போயிடறாங்கன்னு, இப்போ இவ்வளவு அதிரடியா பேசுறது குமரன் இப்போ திமுக தற்காலிக நீக்கம் தான், நிரந்தரமா நீக்கல. இருந்தாலும் இன்னைக்கு நான் திமுக அங்கீகாரிகமா ஊடகத்தை போய் பேச முடியாது, மேடையில போய் பேச முடியாது. அப்ப திமுக யாரும் இல்லையா? என்ன விட 1000 பேர் இருக்கிறோம். இது ஒரு கடல் திமுக. அதனால நாலு நிர்வாகி பிஜேபிக்கு போறான்னா அவன் ஏதோ தன்னுடைய லாபத்துக்காக போறான தவிர அவன் போறதுனால அந்த கட்சிக்கு எந்த நஷ்டம் கிடையாது. இப்போ திமுக மீது நீங்க அதிருப்தியில இருந்ததால உங்ககிட்டயும் பாஜகவினர் பேசினதா சொல்றாங்களே, உண்மையா பேசினாங்களா? பேசுறாங்க அவங்க போன சார், அவங்க போன முறையும் பேசினாங்க, இப்பயும் பேசினாங்க. பாஜக சொல்லிதான் நான் பேசுறேன்றது கூட 4 பேர் சொல்றாங்க. குடியாத்தம் குமரன் வந்து திமுக வந்து விலகிட்டாரு, அதனால பாஜக பக்கம் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால பாஜகவினர் வந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது அப்ரோச் பண்ணாங்களான்னு கேக்குறேன். சார், அப்ரோச் பண்ணாதெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒன்னு சொல்லிட்டா, நான் என்ன சார் திமுக நான் ஏன் சார் அதிருப்தியா இருக்கட்டும்? நான் உங்களை ஒண்ணு கேட்கறேன். ஒன்னு சொல்லிட்டா, இது நான் எந்த மீடியாலும் நான் பேசல. நான் முதல்ல இந்த சேனலை கூப்பிட்டாலே இந்த கேள்வி கேட்டா நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன். நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். நான் வந்து ப்ராப்பர்ட்டி எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க ஊர் குடியாத்தம் தொகுதி சீவூர் கிராமம், அங்கதான் எங்க அப்பா பிறந்தாருங்க. நாங்க பரம்பரை திமுக. தீக்கால இருந்து நாங்க திமுக. நான் பெங்களூர்ல பிறந்தவன். எங்க அப்பா குடியாத்தம் சீவூர் கிராமத்தை சேர்ந்தவர். திருமணமாகி அவர் பெங்களூர் போயிட்டார். நான் பெங்களூர்ல பிறந்தவன். 92 ஜனவரி மாசம் தான் நாங்க பெங்களூர்ல இருந்து மைக்ரேட் ஆகி தமிழ்நாடு வந்துட்டோம். 10th வரைக்கும் பெங்களூர்ல நான் படிச்சவன். என்ன சொல்றது, எனக்கு முழுக்க திமுக தான் எனக்கு அவ்வளவு உணர்வு. நான் மேடை ஏறும்போது எனக்கு 16 வயசுங்க. நான் என்னோட டேட் ஆஃப் பர்த் 1975. இப்ப 47 வயசு 48 வயசு நடக்குது. இது வரைக்கும் திமுக மேடை மட்டும்தான். ஆனால் என்னுடைய 18 வயசுல இருந்து இந்த நிமிஷம் உங்கள்கிட்ட பேச நிமிஷம் இதை காப்பாத்துறது கட்சி. நான் எம்எல்ஏ, எம்பி, வார்டு மெம்பரு, கவுன்சிலரு, வாரிய தலைவரோ இல்ல சின்ன கவர்மெண்ட்ல பேங்க் டைரக்டரோ எதுவும் கிடையாது. ஆனா என்னை கட்சி காப்பாத்துச்சு. இந்த கட்சிக்கு சாவர வரைக்கும் நானும் என் குடும்பம் என் புள்ள எல்லாம் விசுவாசமா இருக்கணும். ஏன்னு கேட்டா, என் குடும்பம் வாழ்றதே திமுகனாலதான். நான் மேடையில பேசி என்னுடைய கட்சியினர் எனக்கு தர வழி சொல்ல வச்சுதான் என் குடும்பம் நடந்துச்சு. அதுக்கு நான் நன்றி விசுவாசமாக. நான் ஒண்ணு எம்எல்ஏவா, எம்பியா, மந்திரியா, வாரிய தலைவரா இருந்தீங்க அவனுக்கு கோடியா சம்பாதிக்கல. எம்எல்ஏவா, எம்பியா, வாரிய தலைவர்லாம் இன்னைக்கு அவனுக்கு பதவி இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி பிஜேபிக்கு போலாம். அவன் போறதுனால அது திமுக இருந்தாலும் எந்த கட்சி தான் அந்த கட்சிக்கு நஷ்டம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் வந்து பிஜேபிக்கு போறதுனால நான் அங்க அப்படி பேசிட்டேன்றது அது சொல்லப்படுற ஒரு வதந்தி. இந்த வதந்தி கைப்போடுறது சங்கி பசங்க பிஜேபிகள் தான். அப்படி இருக்கும்போது நான் ஏங்க நீக்கப்பட்ட மறுநாள் இருந்து கட்சின்னு பேசினுக்கிறேன்? நான் ஏங்க உங்கள்கிட்ட பேசுறேன்? நான் என்ன எங்க மோடி படமா வச்சுருக்கிறேன், இல்ல எடப்பாடி படமா வச்சுருக்கிறேன்? இல்ல இந்த படத்தை மாத்திருவீங்களோ அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேளை வேற வேலை அதிருப்தியில மாத்திர போறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் கேட்கறேன், எனக்கு என்ன அதிருப்தி இருக்கு? நான் எதனா எம்எல்ஏ சீட் கேட்டு எனக்கு கிடைக்கலையா? இல்ல எனக்கு எதனா எம்பி சீட் கேட்டு கிடைக்கலையா? இல்லைங்க, என்ன அதிருப்தி இருக்கு? நான் ஒரு தலைவனால் நான் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருகிறேன், புறக்கணிக்கப்பட்டு வருகிறேன். அந்த ஒரு மன விரக்தி, அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. நான் எதுவும் எதிர்பார்க்கல. நான் இன்னைக்கு திமுக தான். என்னால என் கட்சிக்கு ஒரு களங்கம் ஏற்படக்கூடாது, கருப்பு புள்ளி வரக்கூடாது. அதனால அன்னைக்கு கூட விட்டாச்சு. அது முடிஞ்சு 3 மாசம் ஆயிடுச்சு. என் கட்சி, என் தளபதி உழைப்பு வீணா போகக்கூடாது. எங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுங்களா, நாங்க 40 ஜெயிக்கிறோம், அடுத்தாங்க மேல தளபதி சொல்ற ஆளு பிரதமரா வரப்போறாரு, அதான் உண்மை. கலைஞர் தான் இந்த நாட்டுல அன்னை இந்திரா காந்தி, விபி சிங், மன்மோகன் சிங், ஐகே குஜ்ரால், தேவேகவுடா, வாஜ்பாய் பிரதமரை உருவாக்கினாரு. இன்னைக்கு தலைவர் கலைஞர் நிதியத்தை 20ஆக பெற்றிருக்கிற எங்க தலைவர் தளபதி தான் பிரதமரை உருவாக்க போற. 40 ஜெயிக்க போறோம். இங்க இன்னொன்னு நாங்க முக்கியமா இந்த தேர்தல்ல எங்களுக்கு இருக்க ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, ஆரியம் இந்த மண்ணை ஆக்கிரமிக்க பார்க்கிறது. திராவிட மண்ணை ஆரியம் ஆக்கிரமிக்க பார்க்கிறது. அந்த ஆரிய கூட்டம் கடுகளவு கூட இந்த மண்ணிலே வேறுவிடக்கூடாது. அதுல திமுக கூட்டணி கட்சி, முக்கியமா திராவிட மாநகராட்சியுடைய அரசர் தலைவர் தளபதி சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசிவிட்டு அந்த கொள்கையில உறுதியாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் பின்னால் நாங்கள் இருக்கிறோம். ஆரிய கூட்டம் இந்த தேர்தல்ல அவன் துண்டக்கால் புரியக்காரன் ஓடணும், நோட்டாக்கு கீழே, அதுக்கு கீழே பிஜேபி தமிழ்நாட்டுல நிரூபிக்கணும். அந்த வேலையில நாங்கெல்லாம் இருக்கிறோம். ஆனா எங்களுடைய கொள்கை அதிமுக கூட ஒரு சைட்ல வச்சிரு சார்.
அதிமுக கூட ஒரு சைட்ல வச்சிரு சார். இப்ப தமிழ்நாட்டுல அதிமுக இல்லாம பாஜக திமுக தான் போட்டியா? பாஜக அப்படின்னு அவன் கிரியேட் பண்றான். மக்கள் ஓட்டு போடணும் இல்ல, வேலை செய்யறாங்க. மக்களுக்கு ஓட்டு போட முடியுமா? சோ நான் இதையா இல்ல, நான் இந்த சப்ஜெக்ட் சொல்ல வந்த காரணம், அந்த பாரிவேந்தர் டிவில இந்த பாரிவேந்தர் சப்ஜெக்ட் ஏன் கொண்டு வந்தோம்னா, அந்த பாரிவேந்தருடைய புதிய தலைமுறை என்ன சொல்றாங்கன்னா, ஏடிஎம்கே விட அதிக பர்சன்டேஜ் பிஜேபி கட்டுறாங்க. இது நானே ஏத்துக்க மாட்டேன். எனக்கு அதிமுக ஜென்ம விரோதி. 19 வழக்கு என் மேல ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும்போது அதிகமா டெபர்மேஷன் கேஸ் அவதூறு வழக்கு வாங்க யார்? நான் டிஎம்கே ஆட்சியிலே வாங்கிட்டேன். அதிமுக ஆட்சியில அதிகமா டெபர்மேஷன் கேஸ் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது வாங்க யாருன்னு கேட்டா, முதல்ல ஐயா வெற்றி கொண்டான். எங்கெங்க கோர்ட்டுக்குதோ அங்கெல்லாம் அவர் மேல கேஸ். தீப்பொறி ஆறுமுகம், குடியாத்த குமரன், கரூர் முரளி, இப்படி சைதை சாதிக், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சேலம் சுஜாதா, இப்படி ஈரோடு இறைவன், இப்படி பல பேச்சாளர்கள் மீது எக்கச்சக்கமான வழக்கு. இந்த வழக்கெல்லாம் நாங்க பார்த்தவங்க தான். ஆனா அதிமுக விட பாஜக வாக்கு வங்கி அதிகமா இருக்கிறது தொடர்ந்து குடியாத்த குமரன் ஏத்துக்க மாட்டான். இந்த விஷயத்துல அதிமுகவுக்கு ஆதரவா இருக்கீங்க நீங்க? அதிமுகவுக்கு ஆதரவான்னு நீங்க சொல்லாதீங்க. நான் என் கட்சி திமுக தரணும், எந்த கட்சியும் ஆதரவு இல்லை. நான் என்ன சொல்றேன், அதிமுகக்கு நான் எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவரா கருதுறேன். எங்க தலைவர் தளபதிக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளே கிடையாது. நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி, எங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னாலே எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளா நான் கருத மாட்டேன். ஆனால் அதிமுக தொண்டன் இது வரைக்கும் உறுதியாக இருக்கிறான். அதிமுக தொண்டன் இப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர்னா, இன்னைக்கு ஜெயலலிதா இடத்துல அவர் இருக்காரு, எம்ஜிஆர் இடத்துல அவர் இருக்காருன்னா அவர்னா எம்ஜிஆரா? எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவா? அதிமுக இரட்டைலை சின்னம் இவர்கிட்ட போயிடுச்சு, எடப்பாடி பழனிசாமி கிட்ட. அதிமுகவை விட அண்ணாமலை தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு போஸ்டர் ஓட்டுறாங்க பாஜக தொண்டர்கள். அடுத்த எம்ஜிஆர் நான் ஒட்டிக்க வேண்டியதான். பாத்துருக்கீங்க நீங்க? இன்னொன்னு புரட்சி தமிழன் பட்டம் கொடுத்துறாங்க. அவங்க புரட்சி தமிழர் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையே அடுத்த எம்ஜிஆர் சொல்றாங்க. இல்லைங்க சொல்லிட்டோம். இப்போ காகைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. காகைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காகைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி அவரா ஒண்ணு சொல்லிட்டா, இவரா அண்ணன் எடப்பாடி பழனிசாமிய கூப்பிட்டு, ஏன்னா அம்மா புரட்சி தலைவர் அம்மான்னு சொல்றாங்க, எம்ஜிஆர் புரட்சி தலைவர்ன்றாங்க. எனக்கும் அந்த புரட்சி மாதிரி ஏதாவது ஒண்ணு வரணையா? யாரோ கூட ரெண்டு யாருன்னா ஒத்தராது விவரம் செஞ்சவங்க இருப்பாங்க இல்ல, அண்ணே அது புரட்சி தலைவர், அது புரட்சி தலைவி, ஆனா நீ புரட்சி தமிழ்ல வச்சுக்கிட்டேன் கூப்பிட்டு இவரே என்ன புரட்சி தமிழன் அறிவிச்சிருங்க. நாங்க உன்ன இவரு சொல்லி அவங்க வச்சுக்காரன் புரட்சி தமிழன் சொல்லி அவர் என்ன புரட்சி பண்ணாருன்னு தெரியல. தொண்டர்கள் தானே அவருடைய செயல்பாடுகளை பார்த்துதான் புரட்சி தமிழர் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. நான் சொல்றேன், காகைக்கு தன் குஞ்சி பொன் குஞ்சின்னு சொல்லி. சரி, அந்த புரட்சி தமிழன் வர தேர்தலில் என்ன ஒரு புரட்சிகரமா வாக்கு வாங்க போறாருன்றத பாத்திரலாம், எத்தனை பார்லிமெண்ட் ஜெயிக்க போறாருன்றத பாத்திரலாம். இந்த அண்ணாமலை சொன்னீங்க இல்ல, அவர் என்ன சொன்னீங்க? எம்ஜிஆருக்கு இருந்த அளவுக்கு ஆதரவு இருக்கா அண்ணாமலைக்கு? அண்ணாமலைக்கா ஒரு மாய சார் அண்ணாமலை. சார் அண்ணாமலை பத்தி ஒண்ணு சொல்லிட்டா, அண்ணாமலை ஒரு மாய. நான் அதே நேரத்துல அண்ணாமலையே நான் இன்னும் அவ்வளவு கீழே இறங்கி போய் 3rd grade லெவல்ல கூவாத்த லெவல்ல கூட இறங்கி நான் பேச விரும்பல. ஏன்னு கேட்டா, அண்ணாமலை யாருன்னு கேட்டா, கிரிமினல்ஸ் ஆர் நாட் பார்ன், கிரிமினல்ஸ் ஆர் மேடு. இல்ல அண்ணாமலை பத்தி பர்சனலாவே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்களே. அண்ணாமலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ் a born political criminal, இஸ் நாட் a made political criminal. பள்ளியில படிக்கும்பொழுது அண்ணாமலையினுடைய நான் பேசும்போது நான் படிச்சது குறைச்சுதான், 10th கூட பாஸ் பண்ணல. 9th பாஸ், 10th ஃபெயில். கவர்மெண்ட் ஸ்டைல சொல்றேன். ஏதோ பெங்களூர்ல படிச்சதுனால 5 மாநில மக்களோட பழகிறதுனால ஏதோ இமயமலையில ஒரு கடுகளவு ஏதோ கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால நான் இன்னைக்கு மீடியால இந்த நிலைமையில பேசிட்டு இருக்கேன். அண்ணாமலை ஸ்கூல்ல படிக்கும் போதே ஒரு கிரிமினல், காலேஜ்ல படிக்கும் போதே ஒரு கிரிமினல் சொன்னா திருட்டுத்தனம் பண்றது, கொலை பண்றது அந்த மாதிரி சொல்ல வரல. அவருடைய சிந்தனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, தான் வளரணும், அது என்ன பண்ணலாம். அவங்க படிக்க வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, RSS சங்கல் அகாடமியில படிக்க வச்சு அவங்க IPS வேலை அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. ப்ராப்பரா ரெடி ஆகி வரான் சார் இருந்தாலே நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. சோ முழுக்க RSS ஆல் ரெடி ஆகிப்பட்டு கர்நாடகால வேலை செய்யும் போது அண்ணாமலை பேசப்பட்ட ஒரு அதிகாரி. பிகாஸ் ஈவன் ஐ born and brought up in Karnataka in Bangalore. So 100% I know about the Karnataka politics and Karnataka government, about the Karnataka peoples, about the Karnataka atmosphere. எனக்கு எல்லாமே தெரியும். அங்க அண்ணாமலை இருக்கும்போது அண்ணாமலை சினிமால தான் பேசினாங்க. கர்நாடகா சிங்கம், போலீஸ் சிங்கம், ஃபுல்லா போய் இறங்கி அடிக்குது. கூடவே 2 செல்போன் இருக்கும், கூடவே கேமரா இருக்கும். அண்ணாமலை கூட கேமரா எப்பவுமே இருக்கும். அவர் அந்த கழிவறைக்கு போகும்போது மட்டும்தான் கேமரா இருக்காது, குளிக்கும் போது மட்டும்தான் கேமரா இருக்காது, பெட்ரூம்ல மட்டும்தான் கேமரா இருக்காது, சபில் ரூம்ல மட்டும்தான் கேமரா இருக்காது. மீதி ஹால்ல, டைனிங் ஹால்ல, பூஜை ரூம்ல,
மீதி உலகம் முழுக்க கேமரா இருக்கு. அவர் பண்றதெல்லாம் எடுத்து மீடியால போட்டு தன்னை ஒரு பெரிய ஆபீசரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி, குமாரசாமி கவுடா கர்நாடகத்துடைய முதலமைச்சர் இருக்கும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது கர்நாடகா. ஒரு கரப்ஷன் ஆபீசர்னு தெரிய வருது. இவரு ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல போய் ஒரு தகராறு நடக்குது. ஒரு ஆபீசருடைய இது வந்து சொல்லப்படுற செய்தின்னு சொல்லிடலாமே. ஏன்னா உண்மைன்னு சொன்னா அப்புறம் அவர் வழக்கு போடுவாரு. வழக்கு போட்டா சந்திக்கலாம். பட் ஒரு கர்நாடகால ஒரு ஆபீசருடைய ஒரு குடும்பத்திற்கு நெருக்கம் ஏற்பட்ட பிரச்சனை ஏற்படுது. அப்போ ஒரு பப்புன்னு சொல்லுவோம். உங்களுக்கு பப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது 7 ஸ்டார்ல பெரிய ஹைஜீனிக்கான ஃபேமிலி. பெரிய ஹைஜீனிக்கான ஃபேமிலி எல்லாம் போய் அந்த பப்ல போனீங்கன்னா எல்லாம் புருஷன் பொண்டாட்டி டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் ஆடினே இருக்கும்போது போதை தலைக்கு வரும்போது இந்த பொண்டாட்டி இன்னொருத்த புருஷன் கூட ஆடுவான். இன்னொருத்த புருஷன் இன்னொருத்த பொண்டாட்டி கூட ஆடுவான். அந்த இடத்துல ஏற்பட்ட ஒரு தகராறு, ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ், அது குமாரசாமி கவுடா போய் பிரச்சனை ஆகி வேற வழி இல்லாம கர்நாடகாவில் இருக்கிற உயர் அதிகாரிகள் ನೀನು ಈ ಪೋಸ್ಟಿಂಗ್ ನ ರಿಸೈನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ನೀನ್ SP ಪೋಸ್ಟ್ ನ ರಿಸೈನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಮರ್ಯಾದೆಗೆ ತಮಿಳ್ನಾಡು ಹೊರಟು ಬಿಡು. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಒದೇ ತಿಂತ್ಯಾ, ಇಲ್ಲಿರೋ ಕನ್ನಡಿಗರು ಇನ್ನು ಒದಿತಾರೆ. முதல் தமிழ்நாடு ஓகோன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல நீ ரிசைன் பண்ணிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அதுல ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்க பிஜேபியில துணைத் தலைவரா இருந்து இங்க பிஜேபியில இருக்கிற பெரிய தலைகள் எல்லாம் காலி பண்ணிட்டு நேத்து பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான் எல்லாரையும் காலி பண்ணிட்டு என்ன சொல்றது எல்லாரும் காலி பண்ணிட்டு இங்க அண்ணாமலை வந்து தான் ஒரு பெரிய லீடரை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. சார், பெரிய லீடரை எஸ்டாப்ளிஷ் பண்றது, பேசுற விதம் எல்லாருக்கும் அண்ணா 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 அண்ணான்ற மாதிரி எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த நாட்டை ஏமாத்த வந்திருக்கிற ஒரு நம்பர் 1 நோட்டோரியஸ் கிரிமினலிஸ் பிஜேபி தமிழ்நாடு பிரசிடென்ட் அண்ணாமலை. இது வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் தெரியும். ஆருத்ரா பைனான்ஸ்ல அண்ணாமலை அடிச்ச கொள்ளைன்னா கூட வச்சுக்கிற அமர் பிரசாத் ரெட்டி அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. நீ அவன் தான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர். எனவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பசுந்தோல் போத்திய புலி என்று சொல்வார்கள். நான் சொல்லுகிறேன், பசுந்தோல் போத்திய நரி அண்ணாமலை. He is not good person, he is not good leader, he is not good administrator, he is cheating our Tamil youngsters, he is totally cheating our Tamil peoples. ஆக்ட் பண்றார் நான் ஒரு நல்லவன் சொல்லிட்டு கிடையவே கிடையாது. திமுகவுடைய இளைஞர் அணி மாநாடு சேலத்தில் நடந்துச்சுல, அந்த மாநாட்டை விட அதிகப்படியான மக்கள் வந்து பாஜக தற்போது பல்லடத்தில் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டுக்கு, பிரதமர் வரக்கூடிய மாநாட்டுக்கு வரப்போறாங்க. திமுக வந்து 2 லட்சம் சேர் போட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் 5 லட்சம் சேர் போட்டு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை வந்து ஒரு பேட்டியில் கூட சொன்னார். அதற்கான ஏற்பாடுகளை கூட செஞ்சுருக்காங்க. திமுகவுடைய மாநாட்டை பாஜக பீட் பண்ணுவாங்களா? அங்கே சேலத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் TM செல்வ கணபதி, அண்ணன் SR சிவலிங்கம், அண்ணன் சேலம் ராஜேந்திரன் இவங்கெல்லாம் இருந்து அந்த மாநாட்டை ஆர்கனைஸ் பண்றாங்க. இந்த மாநாட்டுக்கு கிட்ட இருந்து அந்த மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர் கோஆர்டினேட்டர் யாருன்னு கேட்டா, மாநாடு நடத்தத்துக்கே பேர் போனவர் மலைக்கோட்டை சிங்கம் கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு அண்ணன் KN நேரு. திமுகல மாநாடுன்னு சொன்னா KN நேரு. அவர் தான் சேலத்தினுடைய பொறுப்பு அமைச்சர். கிட்ட இந்த பிளான் பண்ணி 2 லட்சம் பேர், நம்ம அவ்வளவுதான் கணக்கு வச்சோம்னா இளைஞர் அணி 2 லட்சம் பேர் பிளான் வச்சு அந்த சேர் போட்டோம். ஆனா 10 லட்சம் பேர் உள்ள வந்துட்டான். மாநாட்டு பந்தல் வெளியே 3 லட்சம் பேர், உள்ள 2 லட்சம் பேர், லட்சக்கணக்கான மக்கள் 10 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறோம். இது மோடி கவர்மெண்டே ஒரு உளவுத்துறை மூலியமா ஒரு கணக்கு எடுத்தாங்க. எத்தனை பேர் அந்த இளைஞரணி மாநாட்டுக்கு போறாங்க? எல்லா யங்ஸ்டர்ஸ் அந்த இளைஞரணி பணின்னு போட்டுன்னு அத்தனை பேர் அங்க வந்து நிற்கும் போது மாநாடு ஸ்தம்பிச்சு போச்சு. உள்ள வர முடியல. அவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் வந்துச்சு. திமுக இளைஞரணி மாநாடு இன்னைக்கு ஒரு வலிமையான ஒரு தலைவர், ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு இந்த திராவிட மண்ணிலே உதித்து விட்டார். இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற வேண்டும் என்று பிஜேபி துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட மண்ணை இன்னும் 50 ஆண்டு காலத்தில் இந்த திராவிட மண்ணாக பாதுகாப்பதற்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைவர் உதித்து விட்டார். இது இவனுக்கு பொறுக்க முடியல. நான் ஒண்ணு மட்டும் அண்ணாமலைக்கு சொல்றேன், அண்ணாமலைக்கு ஒண்ணு சொல்றேன், பிஜேபிக்கு சொல்றேன், அமித்ஷா சொல்றாரு. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகன் உதயநிதியை இந்த நாட்டின் முதலமைச்சராக துடிக்கிறார்னு சொல்லி, தளபதி துடிக்கல, தமிழ்நாட்டு மக்கள் துடிக்கிறாங்க. என்னை போன்ற தொண்டன் துடிக்கிறார். நான் ஒன்று மட்டும் பாஜகவுக்கு சொல்கிறேன். உங்கள் பாஜகவின் மூத்த தலைவர் H. ராஜா சொன்னார். என்ன சொன்னார் என்று கேட்டால், MK ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் கருணாநிதி என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன் உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் MK ஸ்டாலின். வாலிப கலைஞராக தலைவர் கலைஞரிடத்தில் இருக்கிற அரசியல் ராஜதந்திரம், தலைவர் கலைஞரிடத்துல சாணிக்கத்தனம் எல்லாம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்குது. இப்ப பாஜகவுக்கு, ஆரிய கூட்டத்திற்கு, அதிமுகவுக்கு சிம்ம சொப்பனம் யாருன்னு கேட்டா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். கலைஞர் இருந்தாரு, ஸ்டாலின் வந்தாரு, அப்புறம் உதயநிதியை சொல்றீங்க. இப்ப திமுகவினர் தொடர்ந்து தலைமை பதவிக்கு அவங்க குடும்பத்திலேயே தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க. அந்த தகுதி அவங்களுக்கு இருக்கிறதுனால ஏத்துற ஒண்ணு சொல்லிட்டா, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய வாரிசுல திணிக்க முடியாது. தொண்டை ஏத்துக்கணும். இப்ப நான் ஒருத்தரை எதிர்த்து நின்ன இல்ல இது மக்களாட்சினா
புது புது தலைவர்கள் உருவாகணும். ஒரே குடும்பத்தை வந்தா மன்னராட்சி மாதிரி தானே இருக்கும். திமுக அவங்க வாரிசை நீங்க பிரகடனம் படுத்தும் போது அதை நீங்க நாங்க ஏத்துக்கணும், எங்களுக்கு பிடிச்சாதான் ஏத்துக்கணும். நான் ஒருத்தர் எதிர்த்து இருக்கிறேன்ல, அதான பிரச்சனையே. ஆனா திமுக எதிர்க்கலையே, ஆனா உதயநிதி எதிர்க்கல. உதயநிதி வேணும் தானே சொல்றேன். ஏன் நான் உதயநிதி வேணும்னு சொல்றேன்னா, இஸ் ஹேவிங் தட் கெப்பாசிட்டி. அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அவருக்கு எல்லா தகுதி இருக்குது. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அரசியல் வரமாட்டோம் சொன்னது உண்மைதான். நாங்க அரசியல் அவர் இழுத்துன்னு வந்தோம் தரதரான்னு. இதெல்லாம் எவனும் பேச மாட்டான் திமுக. குடியாத்தகுமரன் பேசுவேன். தளபதியே சொன்னார் என் பையன் வரமாட்டாங்க. தளபதிக்கான உதயநிதி ஸ்டாலினை அரசியல் கொண்டு ஒரு ஐடியா இல்லை. ஆனா அப்ப மூப்பே சாமிநாதன் இளைஞரணி செயலரா இருந்தார். ஒரு உண்மை சொல்லணும், நான் உண்மை சொல்லிடுறேன். தளபதி இருக்கும்போது இளைஞரணி செயலாளர் ரொம்ப ஒரு எழுச்சியா போய், ஆனா மூப்பே சாமிநாதன் போடும்போது அவர் நல்ல ஒரு லீடர். மூப்பே சாமிநாதன் ஒரு மாவட்ட செயலாளர், தளபதியோடு இளைஞரணி துணை செயலராக இருந்தார், மாவட்ட செயலராக இருந்தார். இந்த தளபதி இருக்கிற மாதிரி வரலையோன்னு ஒரு ஃபீலிங் வந்தபோது, அப்போ எல்லா மாவட்ட செயலாளர், நகர ஒன்றிய செயலாளர், குறிப்பாக இளைஞரணி நிர்வாகிகள், என்னை போன்ற அடிமட்ட தொண்டர்கள் ஏன் அண்ணன் உதயநிதி வரக்கூடாது? அதான் தொண்டர்கள் தான் விருப்பப்பட்டு கூப்பிட்டுருக்கீங்க உதயநிதிய. ஆமாங்க, நாங்க கூப்பிட்டோம்னா அதுக்கு முன்னாலேயே ஒரு 12-13 வருஷம் அவர் முரசொலி அறக்கட்டளை தலைவரா இருந்து முரசொலி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை கொண்டு சென்றவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இதை யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே. ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் வரத்துக்கு முன்னால, அவர் சினிமா எடுக்கிறதுக்கு முன்னால, சினிமா நடிக்கிறதுக்கு முன்னால அவர் முரசொலி அறக்கட்டளை தலைவர். சாதாரணமான பதவியில திமுக தலைவர், திமுக பொதுச் செயலாளரை விட பெரிய பதவி முரசொலி அறக்கட்டளை தலைவர். இந்த உலக அரசியல் வரலாற்றில் தன்னுடைய 14 வயதில் ஒரு மாணவன் முரசொலி என்கின்ற கையெடு பத்திரிகை எழுதி, இளமை பலி என்ற கட்டுரை எழுதி உலகமே பாராட்டி அந்த முரசொலி பத்திரிகை முதல் தலைவர் கலைஞரால் கையெடு பத்திரிகையால் துவங்கப்பட்ட முரசொலி இன்றைக்கு உலக அரசியல் அரங்கில் உலக அரசியல் அரங்கில் ஒரு மிகப்பெரிய அரசியல் பத்திரிகை, திராவிட இனத்தின் பத்திரிகை, தமிழினத்தின் பத்திரிகையாக முரசொலி இருக்கிறது என்று கேட்டால் எந்த அரசியல் கட்சி பத்திரிகைக்கும் இல்லாத வரலாறு முரசொலிக்கு உண்டு. மறைந்த பாரத் ரத்னா வாஜ்பாய் கூட என்னுடைய கவிதை முரசொலி வராதா என்று பேசிய காலங்கள் உண்டு. அந்த முரசொலிக்கு அறக்கட்டளை தலைவராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருந்து, அதன் பிறகு சென்னையிலே மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம், அதே போல் திருவண்ணாமலையிலே மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு போன்றவர்கள், மதுரையிலே மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி போன்றவர்கள், திருச்சியிலே மாண்புமிகு அமைச்சர் கே நேரு போன்றவர்கள், இவரெல்லாம் அப்பவே அழைத்தன உதயநிதி நிகழ்ச்சி நடத்தி, அதன் பிறகு மாநாட்டுக்கு பார்லிமெண்ட்ல சில பிரச்சாரம் பண்ணி 39 அடிச்சு, அதன் பிறகுதான் இளைஞரணி செயலர் ஆவார். அவர் பிரச்சாரம் பண்ணி 39 தொகுதி இளைஞரணி செயலரா அதன் பிறகு எம்எல்ஏவா நிக்கிறார். இங்க இருக்கிறார் எல் முருகன், பார்லிமெண்ட்ல தேவையில்லாத அரசியல் பேசிருக்கிறாரு. அவரு மாதிரி குறுக்கோளில் எம்எல்ஏ நோட்டா கீழே ஓட்டு வாங்கி தோத்து போய் 2 முறை ராஜ்யசபா எம்பி மந்திரி ஆகல அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக நின்று லட்சம் ஓட் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சு இன்னைக்கு அமைச்சராகி எஃபிஷியன்ட் ஸ்டேட் மினிஸ்டர் இந்தியா இஸ் டிஎம்கே யூத் செக்ரட்டரி ஹானரபிள் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற பெயரை பெற்றுகிறார் என்று கேட்டால் அவர் கலைஞருடைய பேரப்பிள்ளை, தலைவர் தளபதியின் வீரப்பிள்ளை. எனவேதான் அவர் இன்றைக்கு வளர்கிறார். இது பிஜேபி காரனுக்கு பொறுக்க முடியல. எடப்பாடி பழனிசாமி உதயநிதி, அண்ணாமலை உதயநிதி, சீமான் உதயநிதி, அன்புமணி உதயநிதி, அந்த அக்கா நிர்மலா சீதாராமன் உதயநிதி, பிரேமலதா விஜயகாந்த் உதயநிதி, கேரளால போய் கவர்னர் வேலை பாருமான தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவர் பாக்குற அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் உதயநிதி, அமித்ஷா உதயநிதி, மோடி உதயநிதி, சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார். இந்தியாவில் மிகப்பெரிய தலைவராக அண்ணன் உதயநிதி உருவெடுத்திருக்கிறார். எனவே சங்கிகளுக்கு சங்கூதி சாவுமின் அடிக்க போறத எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். இன்னைக்கு பிரதமர் வராரு, நீங்க என்ன கேட்டீங்க? கூட்டம் வரும் சார், நான் இல்லைன்னு சொல்ல சார். கூட்டத்தை கூட்டு வருவோம். மோடி வராருன்னு அலை திரண்டு கூட்டம் வந்துடாது. டாக்டர் கலைஞருக்கோ தளபதி பண்ண உதயநிதி மாதிரி கூட்டம் வரும். அவங்களுக்கு என்ன பணம் கொடுக்கணுமோ பணம் கொடுத்து, சார் நீங்க பணம் கொடுக்காம இதுவும் அப்பனா பேசல சார். இப்ப திமுக கூட்டம் அதுவும் பணம் கொடுத்து தான் கூட்டின்னு வராங்களா? நாங்க பணம் கொடுத்து கூட்டணும் அவசியம் எங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட பாஜக ஒரு மாநாடு போடுறாங்க அப்படின்னா காசு கொடுத்து கூட்டின்னு வருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப திமுகவும் அதே தானே பண்ணிருக்கணும். அதாவது என்னன்னு கேட்டா, இல்லாதப்பட்ட இப்ப இருக்கப்பட்டவன் செலவு பண்ணிட்டு போயிடுவான் மாநாடுக்கு, பொதுக்கூட்டத்துக்கு. இல்லாதப்பட்டவன் மாநாடுக்கு போகணும், தளபதி பார்க்கணும், அண்ணன் உதயநிதி பார்க்கணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுங்க. அவனுக்கு போறதுக்கு வசதி இல்லைன்னா அவனுக்கு ஒரு பேருந்து வச்சு கூட்டு போவான். இது இயல்பு. அவனை பேருந்து வச்சு கூட்டு போகும்போது அவனுக்கு சாப்பாடெல்லாம் நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் இயல்பு. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. அவனுக்கு சாப்பாடு வாங்கி தரணும். இன்னைக்கு எல்லாம் பிரியாணின்றது ஒரு ஃபேஷன். இன்னைக்கு பிரியாணி தான். முன்னெல்லாம் பார்த்தா டீ குடிச்சு பசி பட்டினியமா வேலை செஞ்சாங்க திமுக. இப்போ ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குதுன்றது அதுவெல்லாம் காலங்கள் மாறி போச்சு சார். ஓப்பனா பேசலாம். அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இல்லை அவ்வளவு தூரம் வராங்க. எங்க திருநெல்வேலி வராங்க, சேலத்துக்கு வராங்க, மதுரைக்கு வராங்க, கன்னியாகுமரி வராங்க, திருச்சிக்கு வராங்க, சென்னைக்கு வராங்க. அவங்களுக்கு வண்டி வச்சு கூப்பிட்டு வரும். மற்ற கட்சிக்காரன் கூப்பிட்டா வண்டியில ஏறிடுவானா வண்டியில கூப்பிட்டு வரும். அந்த மாதிரி கூட்டம் வருவோம். ஆனா பிஜேபிக்கு என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு அவங்க கட்சி இப்ப குடியாத்தம், நான் என் பேர் குடியாத்தம், ஐ பிலாங் டு குடியாத்தம்,
மதர்லாண்ட் இஸ் குடியாத்தம். இப்போ அப்படியே பார்த்தா குடியாத்துல பிஜேபின்னு பார்த்தா அப்படியே கணக்கு எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் இப்ப நிலைமைக்கு எனக்கு அப்படியே பார்த்தா ஒரு 200 பேர் இருப்பாங்க பிஜேபியில உறுப்பினர் டோட்டலா. தலைவர், மாநில தலைவர், மாவட்ட தலைவர், நகர தலைவர், ஒன்றிய தலைவர்னு இந்த தொகுதியில நான் பிஜேபி 200 பேர் நிப்பான். 200 பேர் நிப்பான். இந்த 200 பேர் வருவான். இந்த 200 பேர்ல வசதி படிச்சவன் கார் எடுத்துன்னு வருவான், இல்ல ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி வருவான். இதுல வசதி இல்லாதவன் இந்துத்துவா ராமர் கோயில் கட்டாங்கன்னு ஒரு 50 பேர் இருக்கான். அவன் எப்படி வருவான்? அவனை கூட்டு வருவாங்க. சோ இந்த கூட்டம் வந்தா மட்டும் போராது. பெரிய கூட்டத்தை காட்டணும் போது அவங்க பெரிய கூட்டத்தை எங்க இருந்து கூட்டணும் கேட்டா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரு 50,000 பேர் கூட்டணும் வரலாம். ஒரு ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆளுக்குறாங்க. அங்க ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடு, அவங்களுக்கு அந்த துண்டெல்லாம் போட்டு கூட்டு வந்து உட்கார வச்சிருவாங்க. ஆளுக்கு ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பக்கத்துல ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல அங்க ஒரு 20,000 பேர் ரெடி பண்ணுவாங்க. ஆளுக்கு 500 ரூபாய் கூட்டிட்டு வருவாங்க. பக்கத்துல திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தான் நடக்குது. மேல ஊட்டி கொடைக்கானல் ஒரு 1000 பேர் கூட்டிட்டு வருவாங்க. சேலம் இருக்குது பக்கத்துல. சேலத்துல ஒரு 10,000 பேர் பணம் கொடுத்து இந்த காசு கொடுத்து வா போலாம், ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா 500 சம்பாதிப்பேன் ஏற வண்டியிலன்னு இப்படி பணம் கொடுத்து ஒரு கூட்டத்தை காட்டுவாங்க பிரதமர் வரும்போது. ஆனா பிரதமர் பேசும்போது அதுல 100%ல 15% பேர் கை தட்டுவான். மீதி 75 இப்ப 100% ஒரு 15% போச்சுன்னா 85%. இருங்க பர்சன்டேஜ்ல 15% போச்சுன்னா 85%. இவன் எல்லாம் உட்காந்து இவன் பிரதமர் பேசும்போது செத்தவன் வாயில வெத்தலை பாக்க வச்சுமா உட்காந்து இருப்பான். அவனுக்கு என்னன்னு புரியாது. அவர் ஹிந்தியில பேசுவாரு, ஒருத்தர் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவான். ஆனா அந்த பாஜக கூட்டத்துல இன்னைக்கு பிரதமர் ஒரு கூட்டத்துல பாரதிய ஜனதா கட்சி, பாரத் மாதா கி ஜெய், நரேந்திர மோடி ஜெயின்னு சொல்லி ஸ்ரீராம ஜெயின்னு உணர்வுபூர்வமா போற தொண்டனா இருப்பான்னு கேட்டா இல்லை. கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்தை சேர்ந்து கொண்டு அவர் பிரதமர் அழைத்து நிகழ்ச்சி நடத்துகிறார். இந்த கட்சியில் அவன் வரான், இந்த கட்சியில் இவன் வரான், எந்த கட்சியில் இவன் வரான்னா அவன் அந்த கட்சியில அவன் வாழ் விழுந்து அந்த கட்சியில அவனுக்கு மரியாதை இல்லை, அவன் திரு எம்எல்ஏ ஆக முடியாது, திரு எம்பி ஆக முடியாதுன்னா நீங்க வேகன்சி போர்டு போட்டு பிஜேபி அவன் வேணாலும் பொறுப்பு கொடுப்பாங்க. அங்க எம்எல்ஏ நிக்கிறது, எம்பி நிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அப்படிப்பட்ட ஆட்கள் அங்க போய் சேருவாங்க தன்னை பாதுகாத்துக் கொள்ள. சோ இவர்களெல்லாம் போய் பிஜேபியில பலர் போய் இணைவதால் திமுக இருந்து போனாலும் திமுக இருந்து யாரு போக மாட்டாங்க. போன கூகா செல்லுமே திரும்பி வந்து கௌரவமா இருந்தார். உங்க விபி துரைசாமி, கே.பி. ராமலிங்கம் தான் இருக்காங்க. என்ன சொல்றது, கௌரவமா இருந்தாங்க. பல முக்கிய நிர்வாகிகள் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு, மறைமுகமா சொல்றாரு. அந்த அம்மா வானதி சீனிவாசனும், எல் முருகனும், கே.பி. ராமலிங்கம் எல்லாம் நேற்று சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டா பெரிய கூட்டம் வந்து சேர போதுன்னாங்க. நேற்று திடீர்னு அவர் கே.பி. ராமலிங்கம் பிரஸ் மீட்ல சொல்றாரு. திரு கே.பி. ராமலிங்கம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்று வரதாக இருந்தார்கள், இன்று வரக்கூடியவர்கள் நாளை பிரதமர் வரும்போது அவர்களை மேடை ஏற்ற முடியாது. எனவே இந்த மற்ற கட்சியிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் இணைகிற அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்து விட்டு அடுத்த வாரம் வைத்துக் கொள்கிறோம், மாற்றி வச்சுக்கிறாங்க. இவங்க யாரு? இந்த 17 பேரோ 18 பேரோ ஓல்டு கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர்ஸ், பீஸ் போனவங்க. அவங்களுக்கே நம்ம எம்எல்ஏ இருந்தவங்க நினைவே மறந்து போய் அப்படிப்பட்ட ஒருத்தர் அந்த அதிமுக எம்எல்ஏ இருந்தாங்கன்னா உள்ளூர் அதிமுக தெரியாத ஒரு 18 பேரை கூட்டு போய் 18 முன்னாள் அதிமுக எம்எல்ஏ டெல்லியில சேர்த்தாங்கட. அந்த மாதிரி நிர்வாகிலாம் காசு கொடுத்து அந்த மாதிரி நிர்வாகியா இப்ப இருங்க. இப்ப நான் அதிமுக சப்போர்ட்டா பேசுறேன். இப்ப அந்த 18 அதிமுக எம்எல்ஏ போயிட்டாங்க. ஓகே, இப்ப அந்த ஊர்ல எல்லாம் வாக்கு வங்கி போயிட்டு ஏடிஎம் தொண்ட போறா. அந்த 80 வயசு 75 வயசு முன்னாள் எம்எல்ஏக்கள் நான் அவங்களை குறைச்சி பேசல. தேர் ஆல் சீனியர் சிட்டிசன்ஸ். அவன் பண்ற அந்த கேப் மாதிரி புள்ள மாதிரி தரமான முற்றோக்கி தரமான அந்த அரசியலுக்கு நான் சொல்ற பதில். இப்ப நீ 17 18 எம்எல்ஏ ஒரு முன்னாள் எம்பி நீ கூட்டு போன, அவர் திமுகன்னு சொல்றாங்க, எனக்கு சரியா தெரியல, கூட்டு போனேன். இப்ப நீ கூட்டு போயிட்டா அந்த 17 அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் ஊர்ல எல்லாம் அதிமுக வங்கி வாக்கு வங்கி பூரா பிஜேபிக்கு வந்துருமா? அது ஏதோ ஒரு எம்பி வந்தாரு, அவர் சார்ந்த அந்த பாராளுமன்ற வாக்கு வங்கி எல்லாம் வந்துருமா? அவர் ஒருத்தர் வந்துக்கிறாரு. அவரே ஓட்டு போடும்போது ஏடிஎம்கே போடுவாரா? இது அவரே ஓட்டு போடும்போது உங்கள்ட்ட சேர்ந்தாங்கல்ல ஏடிஎம்கே எம்எல்ஏஸ், அவங்களே ஓட்டு போடும்போது பிஜேபி போடுவாங்களா இல்ல பழகுதோசையில அவங்களுக்கு தெரியாம ரெட்டையில போய் குத்துவாங்களான்னு தெரியாது. ஆச்சா, இதெல்லாம் ஒரு கபடத்தனமான அரசியல குறுக்கு சால் ஓட்டுகிற ஆரிய ஒரு பிராடுத்தனமான ஒரு 420 அரசியல் அண்ணாமலை பண்றது, பிஜேபி பண்றது தமிழ்நாட்டுல. நீங்க என்னதான் அந்தர் போயிட்டு அடிச்சாலும் தமிழ்நாட்டுல நீங்க நோட்டா கீழே தான்டா. உங்க தலைமையில கூட்டணி அமைங்க, பார்க்கலாம் இந்த பாராளுமன்ற தேர்தல். நேரம் ஒதுக்கி பல்வேறு வகையிலான கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி.